ஃபீல் பண்றீங்க நல்லா இப்ப பண்ண இருக்கு, ஆரம்பிச்சதுக்கு பரவாயில்லை. அப்புறம்? எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது பரவாயில்ல, உங்களுக்கு? நல்லா இருக்குது. எனக்கு எப்படி மன ஃபீல் பண்றீங்க? அமைதியா இருக்குது. வெரி குட். மன அமைதியா இருக்குது. ரைட். அந்த அப்புறம் அந்த லேசா குளிர் மாதிரி ஒரு லேசா காத்து மழை ஒரு இது வருது. வெரி குட். லேசா. ஓகே. எண்ணங்கள் எல்லாம் கட்டுப்படுத்துதா? நம்மளோட தாட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் நல்லா இருக்கு. ஓகே. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம தியானத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை தரணும். உங்களையே அறியாம ஒரு மகிழ்ச்சியா இருக்கீங்க. அது இருந்துச்சுன்னா இப்போ குண்டலினி நல்லா இருக்கு, நல்ல ஸ்திதியில இருக்கும் அப்படின்னு சொல்லி அது அடையாளம். ஓகே, நன்றி. சரி சரி, நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா பண்ணிட்டு இருங்க, தொடர்ந்து பண்ணுங்க, பயன்பெறுங்கள். சரி சரி சரி. நமக்கு ஃபேஸ்புக்கில் அன்பர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் திஷாந்தி, சரஸ்வதி மற்றும் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாங்கள் இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் வகுப்பு ஆரம்பித்து விடுவோம். தயவு செய்து பொறுமையாக இருங்கள். ஃபேஸ்புக்கில் முதல் தடவையாக புதிதாக யாராவது இணைந்திருந்தால் உங்கள் பெயர் மற்றும் தொடர்பு விவரங்கள், வாட்ஸ்அப் நம்பர் அல்லது இமெயில், மின்னஞ்சல், காமெண்ட் வழியாக எங்களுக்கு தந்தீர்களானால் நாங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி. இப்பொழுது ஜூம் வழியாக தனுப்பிரியன் இணைந்திருக்கிறார். அவர் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். வணக்கம், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தனுப்பிரியன். அவர் இது 4வது 5வது தடவை. புத்தாண்டு வாழ்த்துக்கள் தனி. பிரகாஷ் சார், அவர் ஒரு 4-5வது வகுப்புன்னு நினைக்கிறேன் தனுப்பிரியன். ஆமா ஆமா, தனுப்பிரியன் ஞாபகம் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அன்பர்களும் நமது சகோதர சகோதரிகளும் மீண்டும் மீண்டும் வருவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இதன் பலன் அவர்கள் நிச்சயமாக பெறுகின்றார்கள் என்பதைத்தான் இது உணர்த்துகின்றது. அண்ட் மிக்க சந்தோஷம் உங்களை மீண்டும் மீண்டும் காண்பதற்கு. உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். மற்றும் நலாயினி உதயகுமார் அவர்கள் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லி இருக்கிறார்கள். உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. நாம் இப்போ எல்லோரையும் மியூட் பண்ண போறேன். சரியா? நான் உங்களை கோஹோஸ்ட் ஆக்கிடுறேன் பிரகாஷா, நீங்க அன்மியூட் பண்ணி. சரி, ரைட். நன்றி சகோதரி ரமணி அவர்களே. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஜெயஸ்ரீ மாதாஜி. தேங்க்யூ. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும். தேங்க்யூ. உதயகுமார் அவர்கள் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கிறார். வணக்கம். விஜயலட்சுமி அவர்களும் இணைய போகிறார்கள் ஜூம் வழியாக. ஜே விஜயலட்சுமி வருகைக்கு நன்றி. கோயம்புத்தூர் ஜெயகிருஷ்ணரோட வைஃப். ஓ, ரைட் ரைட், ஓகே. சோ நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. நாங்கள் இன்னும் ஒரு நிமிஷம், 1 மினிட்டில் ஆரம்பிக்கலாம். முதல் முறையாக புதிதாக இணைந்தவர்களுக்கு மட்டும் நாம் இன்று இந்த குண்டலினியை எப்படி எழுப்புவது என்பதை ஒரு குறுகிய காலத்தில் நாங்கள் விளக்க உரை அளிக்க இருக்கிறோம். எல்லோரும் செய்யலாம். அவர்களும் பார்த்து செய்து பின் நாம் எல்லோரும் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடும். நீங்கள் தியானத்தை ஆரம்பிப்பதற்கு முன் முதல் முறையாக இணைந்தவர்கள் உங்களுடைய மின்னஞ்சல், வாட்ஸ்அப்
அல்லது வைபர் நம்பர் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ள உங்களின் எண்களை சேட் ஆப்ஷன் மூலமாக அனுப்பவும். முகநூலில் இருப்பவர்கள் கமெண்ட் செக்ஷனில் தங்களுடைய மின்னஞ்சலையும் டெலிஃபோன் நம்பரையும் அனுப்பலாம். அண்ட் உட்காருவதற்கு நீங்கள் எப்படி வேண்டுமானும் உட்காரலாம். நாற்காலியிலோ அல்லது நிலத்திலோ உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குமோ உங்களின் உடல் கூற்றினையும் கருத்தில் கொண்டு மிகவும் உடலையும் மனதையும் இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். இதில் கவலைப்படுவதற்கோ இல்லை நம்ம ஒரு டென்ஷன் ஆவதற்கோ ஒன்றுமே இல்லை. மிகவும் எளிதானது. நாம் எப்படி செய்கிறோமோ அப்படியே அது நமக்கு இது தரும், பயன் தரும். ஸோ மிகவும் லைட்டாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஸ்டிஃப் பொசிஷன் வேண்டாம். இது அண்ணா எப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க. வினய் அண்ணா ஆரம்பிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஆரம்பிக்கலாம். ஓகே. உலகின் அனைத்து பாகத்தில் இருந்தும் இணைந்தவர்களுக்கு, முகநூல் மற்றும் ஜூம் வழியாக இணைந்தவர்கள் அனைவருக்கும் வருக வருக என்ற வருகை தருகிறோம். இன்று ஆண்டின் முதல் தினமாக இருப்பதால், ஆங்கில புத்தாண்டின் முதல் தினமாக இருப்பதால் இது ஒரு நல்ல தொடக்கமாக அமையட்டும். நம்ம எல்லோருக்கும் ஆண்டவனிடம் பிரார்த்திக்கலாம். நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மன அமைதியும் தாருங்கள் என்று உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் திரையின் காணும் ஒரு பிம்பத்தினை நோக்கினேன் என்று காணணும். அதில் இடது பக்கம் நம்முடைய காண்பதிலிருந்து இடது பக்கம் பார்ப்பது இந்த சகஜயோகா கற்றுத்தந்த குரு அவர்கள். நாங்கள் அன்புடன் ஸ்ரீ மாதாஜி, மரியாதையுடன் ஸ்ரீ மாதாஜி என்று அழைக்கிறோம். மாதாஜி என்றால் தாய். ஒரு தாயை போன்றவர், தாயை போன்ற கருணையுள்ள மிக்கவர். இது உலகின் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லோருக்கும் இது இலவசமாக கற்றுக் கொடுங்கள். அதுதான் இந்த சகஜ யோகாவின் முதல் குறிக்கோளை. இதற்காக நாம் பைசாவோ காசோ கட்டணமோ எதுவும் வசூலிக்க கூடாது. ஏனென்றால் இது நம்மின் உள்ளில் இருக்கும் ஒரு சக்தியானது. அதை நாமே உபயோகப்படுத்த போகிறோம். அதற்காக கட்டணம் எதுவும் வசூலிக்க கூடாது என்பதே இதன் முதல் கட்டளை. ஸோ இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு நாம் இன்று வகுப்பினை தொடங்குவோம். திரையில் காண்பது நம்முடைய நுண்ணிய உடல் கூறு, சட்டில் எனர்ஜி சிஸ்டம் என்று சொல்வார்கள், சட்டில் பாடி என்றும் சொல்வார்கள். இதை 3 பாகங்களாக பிரிக்கலாம். ஒன்று நீல கலரில் செல்வது இடது பக்கம் பார்த்தீர்கள், இதை இடது நாடி என்று சொல்லலாம். வலது பக்கம் இருப்பது மஞ்சள் கலரில் இருப்பது, மஞ்சள் அல்லது ஊதா கலரில் இருப்பது, இது வலது நாடி என்று சொல்வார்கள். இதையே ஆங்கிலத்தில் ரைட் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், லெஃப்ட் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்வார்கள். நர்வஸ் சிஸ்டம் என்றால் நரம்பு மண்டலம். பின் நம்முடைய உடலின் நடுப்பகுதியில் காண்பது நம்முடைய முதுகு தண்டு. எல்லோருக்கும் அறிந்தோம் அல்லவா? அந்த முதுகு தண்டு வடத்தின் போலே உள்ளது. அதனுள் 7 சக்கரங்களை அடக்கியுள்ளது. ஒரு பாகத்திலும், உடம்பில் ஒரு பாகத்திலும். இந்த 7 சக்கரங்களும் நம் உடலின் வெவ்வேறு உடல் கூறுகளை கட்டுப்படுத்துகின்றது. இதற்கு ஒரு சக்தி உண்டு. ஒரு உடல் கூறுக்கும் ஒரு சக்தி உண்டு. அதன் ஒரு தன்மை உண்டு. தன்மை என்றால் அதன் குணத்துவம். இப்ப நம்ம ஒரு மனிதர்களை காண்போம் என்றால், அம்மா என்றால் அவருக்கு ஒரு குணம் இருக்கும், அப்பா என்றால் அவருக்கு ஒரு குணம் இருக்கும். அதுபோல இந்த சக்கரங்களுக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். முதல் சக்கரமானது மூலாதாரம். இதர் எல்லாருக்கும் ஒரு பெயர் உண்டு. இது எல்லா விதமான மறை நூல்களிலும் எழுதப்பட்டிருக்கின்றது, குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதை மிகவும் எளிதாக சொல்லிக் கொடுத்தவர் நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜி. இதன் பெயரானது முதல் சக்கரம் பார்த்தீர்களா, முக்கோண வடிவின் கீழே இருப்பது, அது மூலாதார சக்கரம் என்று சொல்வார்கள். இதன் தன்மை கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மையை நமக்கு அளிக்கின்றது. இது நம் குழந்தை பெரும் ஒரு சக்தியும் நமக்கு தருகின்றது. நாம் சாப்பிடும் சாப்பாட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை வெளியேற்றுகின்றது. இதன் பெயர் மூலாதாரம். இதுவே நமக்கு நல்ல ஞானத்தையும், பின் நமக்கு ஒரு திசைகளை பற்றிய ஒரு ஞானத்தையும், பின் நமக்கு மெமரி என்று சொல்லுவோம் இல்லையா, ஞாபக சக்தியும் அளிக்கக்கூடியது இந்த மூலாதார சக்கரம். இது கையின் மணிக்கட்டு பகுதியில் உள்ளது. 2 கைகளிலும் மணிக்கட்டு பகுதியில் உள்ளது. பின் அதற்கு அடுத்த முக்கோண வடிவில் பார்த்தோமானால் இதைத்தான் நாம் குண்டலினி சக்தி என்று சொல்கிறோம். முக்கோண வடிவிலான இந்த எலும்பை கிரேக்க மொழியில் எத்தீனா, குண்டலினியை எத்தீனா என்று சொல்வார்கள். மற்றும் இந்த எலும்பை சேக்கரம் போன் என்று சொல்வார்கள். அதாவது மிகவும் மதிப்பு மிக்கது சேக்கரம் அப்படி என்று சொல்வார்கள். தெய்வீகமானது அப்படி என்றும் சொல்லலாம். இதனுள் 3.5 சுருள் வடிவத்தில் இருப்பது குண்டலினி. இது சுருள் வடிவில் இருப்பதால் குண்டல். சமஸ்கிருதத்தில் குண்டல் என்றால் சுருள் வடிவில் இருப்பது. இது ஒரு பெண்மையின் சக்தியாகும். அதனால் குண்டலினி என்று கூறுகிறார்கள். இதை பற்றியும் அநேக நூல்களில்
மறை நூல்களிலும் இறை நூல்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதன் பெயர் வெவ்வேறு. நமக்கு எல்லோருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது அல்லவா? என் பெயர் பிரகாஷ், அண்ணாவின் பெயர் வினய். அந்த மாதிரி குண்டலினியை வேறு வேறு மொழிகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதன் செயல்பாடு ஒன்றுதான். இது எல்லா மதத்துக்கும் ஆனது. இதற்காக தனி மதம் எதுவும் கிடையாது. எல்லா மதங்களையும் உள்ளடக்கியது சகஜயோகா. ஸோ எல்லா மதத்தின் ஒரு நல்ல தத்துவங்களையும் கருத்துக்களையும் உள்ளடக்கியது சகஜயோகா. இதனால் நமக்கு கிடைப்போகும் நன்மைகள் என்ன, இதன் மூலமாக நம்முடைய சக்கரங்களை எவ்வாறு நாம் இயக்கப் போகிறோம் என்பதை இன்று பார்க்கிறோம். முடிந்தவரை ஒரு சிறிய குறிப்பை தர பார்க்கிறேன். உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருப்பின் நம்முடைய நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், அதற்கான அவகாசம் அளிக்கப்படும். பின் நம்முடைய 2வது சக்கரம் போனோமால் அதன் பெயர் சுவாதிஷ்டானம் என்று சொல்வார்கள். இதன் இது 2 கை கட்டை விரல்களிலும் முடிகின்றது இதன் வெளிப்பாடு. இந்த சுவாதிஷ்டானத்தின் செயல்பாடு பற்றி பார்த்தோமானால் நாம் என்ன சாப்பிடுகிறோமோ அதை சாப்பிட்டு நம்முடைய செரிமானம் உண்டாகிறதல்லோ, செரிமானம் உண்டாகிட்டு அதனுள் இருக்கும் நம் சாப்பிடும் உணவில் கிடைக்கும் சக்தியினை, நல்ல சக்திகளை எடுத்து எரிபொருளாக்கி நம்முடைய மூளைப்பகுதிக்கு அனுப்புகின்றது. அதனால் இதற்கு கிரியேட்டிவிட்டி என்று கூறலாம். ஆங்கிலத்தில் கிரியேட்டிவிட்டி என்று கூறுவார்கள். அதாகப்பட்டது நமக்கு ஒரு சுத்த ஞானத்தை, ஒரு பொருளை பற்றி அறிய வேண்டுமானால் அதற்கான ஒரு சுத்த ஞானத்தையும் அதற்கான ஒரு தூய அட்டென்ஷனையும் தருவது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தின் முக்கியமான வேலையாகும். இது நம்முடைய உடல் கூறுகளை லைக் லிவர், நம்முடைய வலது பகுதியில் லிவர் என்று சொல்வார்கள், கல்லீரல். பின் இடது பகுதியில் பேங்க்ரியாஸ் எனப்படும் ஒரு உடல் கூறு உள்ளது. அதுவே நமக்கு நம்முடைய இரத்த கொதிப்பினை எல்லாம் இல்லாமல் சுத்தப்படுத்தி நமக்கு உடலில் இருக்கும் அதிகப்படியான சர்க்கரையும் எரிபொருளாக்கி அதையும் அனுப்புவதால் அந்த பேங்க்ரியாஸ்க்கு மிக முக்கியமான வேலை. இதன் செயல்பாடுகளை, இந்த உடற்கூறின் செயல்பாடுகளை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் இழந்து விடுகிறோம். எப்படி என்று பார்த்தீர்கள், நாம் எல்லாவற்றையும் பற்றி தேவைக்கு அதிகமாக சிந்திப்பது, அதை பற்றி தேவைக்கு அதிகமாக கவலைப்படுவது, இதைத்தான் நாம் வாழ்வின் பெரும் பகுதிகளை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் செய்வதனால் நமக்கு ஆகப்போவது ஒன்றுமில்லை, கிடைக்கப் போவது ஒன்றுமில்லை. மன அமைதியை இழக்கிறோம், உடல் ஆரோக்கியத்தை இழக்கிறோம். இன்று சர்க்கரை நோய் என்று ஒரு நோய் இருக்கின்றது, இரத்த கொதிப்பு என்று ஒரு நோய் இருக்கின்றது. இந்த நோய்களை பற்றி 50-60 வருடங்களுக்கு முன்னால் யாரும் கேள்விப்பட்டதே இல்லை, அதை ஒரு பெரும் பொருட்டாக எடுத்துக்கொண்டதில்லை. ஏனென்றால் அவர்கள் அன்றைக்காக வாழ்ந்தார்கள். இந்த தியானத்தின் முக்கிய பொருள் நாம் இன்றைக்காக வாழ்வது. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவது இடது நாடியின் வேலை, நம்முடைய வருங்காலத்தை பற்றி கவலைப்படுவது வலது நாடியின் வேலை. இது இரண்டுக்கும் இடையிலான, இந்த 2 எண்ணங்களுக்கும் இடையிலான ஒரு சிறிய பகுதி, ஒரு நொடித்துளி என்று சொல்லலாம், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில். அந்த நொடித்துளியில் ஒரு அமைதி உண்டாகிறது. அதுதான் நாம் பிரசன்ட் என்று சொல்லுவோம். லைக் இப்பொழுது சொல்கிறோம் என்றால், நவ் என்று சொல்கிறோம் என்றால் அது. ஸோ நம்முடைய தியானத்தின் மூலமாக இந்த வெளிப்பாடை, இதனுடைய ஒரு கேப்பை நாம் அதிகப்படுத்துவதுதான் நம்முடைய தியானத்தின் நோக்கம். அப்பொழுது பார்த்தோமானால் நம் இடப்பகுதியை, நம்முடைய கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்கிறோம். எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக் கொள்கிறோம் அல்லது கட்டுப்படுத்திக் கொள்கிறோம். அப்படி கட்டுப்படுத்தும் நேரத்தில் இந்த குண்டலினியானது இந்த முக்கோண வடிவிலிருந்து எழும்பி ஒரு சக்கரங்களாக போகின்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், 3வது சக்கரம் நாபி, அடுத்தது ஹிருதயம், நம் தொண்டை பகுதியில் இருப்பது விஷுத்தி, நம் நெற்றி பொட்டின் பகுதியில் இருப்பது ஆக்ஞா சக்கரா, தலையின் மேல் இருப்பது சகஸ்ராரம் என்கிறோம். சகஸ்ராரம் என்றால் அகைன் சான்ஸ்கிரிட்டில் 1000 நரம்பு மண்டலங்களை உள்ளடக்கியது. இது சகஸ்ராரம் என்றால் அதை சகஸ்ராரம் என்று கூறுவார்கள் சமஸ்கிருதத்தில். இதில் இந்த குண்டலினியானது எழுப்ப வேண்டுமானால் நம்முடைய தூய ஆசை மட்டுமே பெறும், நம்முடைய தூய இச்சை மட்டுமே இருக்க வேண்டும், வேற ஒன்றும் தேவையில்லை. இதற்காக நம் பிரயத்தனப்பட வேண்டியதில்லை, மலைகளின் மேல் போய் உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்ய வேண்டியதில்லை. நம்மளால் முடியாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எதையுமே நம்மால் விட முடியாது. எதையும் விடவும் சொல்லவில்லை நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜி. உங்களுக்குள் ஒரு தூய இச்சை உள்ளது, தூய ஆசை உள்ளது. அதை கடவுள் உங்களுக்கு அளித்திருக்கும் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டுமே இந்த குண்டலினி சக்தியானது உங்கள் உடலில் மீண்டும் எழும் ஒரு வாய்ப்பை பெறுகின்றது. அதனை நான்தான் ஸ்ரீ மாதாஜி அவர்கள் செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்ம விழிப்புணர்வு என்று கூறுகிறார்கள். இந்த குண்டலினி ஆகப்பட்டது உங்களின் உடம்பில் எழும்பும் போது எப்படி நாம் உணர்வோம்? இது மெல்லிய நுண் நரம்பு மண்டலத்தால் நம்முடைய கைகளின் நுனிப்பகுதிகளில், விரல்களின் நுனிப்பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவே நம் தலைகளின் மேல், நம் மூளையிலும் 1008 நரம்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கின்றது ஒன்றுடன் ஒன்று. இது ஒரு மெல்லிய நுண் அதிர்வை வெளிப்படுத்தும். குண்டலினியானது ஒரு மெல்லிய நுண் அதிர்வை வெளிப்படுத்தும். மெல்லிய நுண் அதிர்வு ஆங்கிலத்தில் சொல்லுவோமானால் வைப்ரேஷன்.
மைனஸ் என்று சொல்வார்கள். இதனை ஒரு குளிர்ந்த தன்மையில் நாம் உணரலாம் கைகளின் நடுப்பகுதியில். இந்த குண்டலினியானது ஒரு சக்கரங்களாக தானே மேலே எழும்பி அது தலையின் மேல் போகும்போது நம்முடைய கைகளின் நடுப்பகுதியில் ஒரு சில் என்ற உணர்வு ஏற்படுத்தும். அந்த சில் என்ற உணர்வினையும் தாண்டி நமக்கு ஒரு அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது மற்றும் மன அமைதி. அந்த சமயத்தில் நம்மளால் முயன்றாலும் எந்த விதமான சிந்தனைகளும் முடியாது. இந்த ஒரு நிலையிலேயே நாம் இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தரும். அப்படி தோன்றும் போது நமக்குள் இருக்கும் ஒரு அகம்பாவம், நம்முடைய பிரதிய அகங்காரம் என்று சொல்வார்கள், கடந்த கால வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுகிறோம். மறந்துவிட்டு ஒரு நிலையான ஆனந்தத்தையும் நிலையான அமைதியையும் நோக்கி நாம் பயணிக்கிறோம் தியானத்தில். இதே தியானம் நம் நாள் முழுக்க இருக்க வேண்டியதில்லை. ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ தினசரி வாழ்க்கையில் காலை மற்றும் மாலை வேளையில் செய்தோமானால் இதனால் கிடைக்கக்கூடும் நன்மைகளை நீங்கள் அன்றாடம் உணரலாம். ஏனென்றால் இந்த குண்டலினி நம்மில் செலுத்தப்படுகின்றதா, நம்மில் எழும்பியுள்ளதா, நம்மில் வேலை செய்கிறதா என்பதை நம் கை உணர்வுகளால் நம்மால் அறியலாம். நாம் காண்கிறோம் என்றால் ஒரு பொருளை காணும் போது நமக்கு தெரிகிறது நம் கண் வேலை செய்கின்றது. கைகளால் ஒன்றை தூக்குகின்றோம், நம் கைகள் வேலை செய்கின்றது. அதே மாதிரி இந்த குண்டலினி நம்மில் வேலை செய்கிறது என்பதை எப்படி உணரலாம்? அந்த குண்டலினி வெளிப்படுத்தும் நுண் அதிர்வுகளால் நம்மால் உணர முடியும். இந்த நுண் அதிர்வினை நம்முடைய வேலை மேலும் மேலும் இதை அதிகப்படுத்துவது மட்டுமே. நம்மால் முடிந்தவரை தியானத்தில் இருக்கலாம். அரை மணியோ 45 நிமிடங்களோ அவரவரின் காலநிலைக்கு ஏற்பட்டது. ஆனாலும் குறைந்தபட்சம் ஒரு 10 to 15 நிமிடம் நம்மால் அமர முடியுமானால் அநேக வியாதிகளிலும் நோய்களிலும் இருந்து விடுபடுகிறோம். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் தருகின்றது. பின்னர் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு மன அமைதி, அதை எந்த கடைகளிலும் வாங்க முடியாது. மன அமைதிக்கு என்று இதுவரை மருந்துகள் கண்டுபிடிக்கவே இல்லை. ஏனென்றால் கடவுள் அது உங்களுக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். கவலைப்படலாம், நீங்கள் எதிர்காலத்தை சிந்திக்கலாம், கோவப்படலாம், எல்லாவற்றிடம் சண்டை போடலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு முழு சுதந்திரம் கடவுளால் அளிக்கப்பட்டது. இதையெல்லாம் தாண்டி நம்மால் எல்லோரிடம் அன்புடன் இருக்க வேண்டும். சமூகத்திற்கு நம்மால் ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் அது தியானம் ஒன்றின் மட்டுமாகவே முடியும். முதலில் நம்முடைய உடல்நிலை நன்றாக வேண்டும். அதற்காக எந்த டாக்டரிடமும் போக தேவையில்லை, மருத்துவரிடமும் போக தேவையில்லை. நீங்கள் தினசரி செய்தீர்களானால் உங்களுக்கு நோயை கட்டுப்படுத்தும் ஒரு தன்மை உங்களுக்கு அதிகரிக்கிறது. முக்கியமாக சர்க்கரை நோய், இதய அழுத்தம் உள்ளவர்கள், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், இதெல்லாம் நம்மை அண்டுவதே இல்லை. ஒரு கால் உங்களுக்கு இதெல்லாம் இருந்திருந்தால் இதனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியும் இந்த குண்டலினி தருகிறது. இதனை நாம் அனுபவத்தால் உணர வேண்டும். இது ஒரு சிறிய குறிப்பு. பின்னர் இதை எப்படி நாம் இந்த குண்டலினியை எழுப்பிக்கொள்வது நம்முள் அப்படி என்பதை அடுத்து வரும் திரையில் காணலாம். அண்ணா, அடுத்த திரைக்கு போகிறீர்களா? நீங்க 3 point கொடுக்குறீங்களா இல்ல குண்டலினி ரைஸ் பண்றது முதல்ல? என்னது? 3 point realization ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்களா இல்லாட்டி ஃபர்ஸ்ட் குண்டலினியா எப்படின்னு சொல்லுங்க. ஓகே ஃபைன். அத 3 point realization. சோ அது உங்களுக்கு நம்ம குண்டலினியா குண்டலினி. ஆமா, இது புதியதொராளாக வந்தவர்களுக்கு கடந்த ஒரு 3, 4, 5 வாரங்களாக வருபவர்கள் செய்ய வேண்டும் அவசியமில்லை, செய்தாலும் குறையொன்றும் இல்லை. அதுக்கு ஸ்லைட் இருக்காண்ணா இல்ல அப்படியே நான் சொல்ல வேண்டியதுதானா? 3 point ஸ்லைட் இல்ல, நான் உங்களை ஸ்பாட்லைட் பண்றேன், காமிங்க. ஓகே ஓகே ஃபைன். 1 minute. சரி, ஓகே. முதலில் நம்முடைய 2 கைகளையும் மடிகளின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் முறையாக நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கலாம். செய்யும் போது கண்ணை மூடிக்கொள்ளலாம். ஏனென்றால் நாம் கண்களை திறப்பதால் முதலில் எந்த பொருளை காண்கிறீர்களோ அப்பொருளுடன் நீங்கள் தொடர்பில் இருக்கிறீர்கள். உங்களுடைய நீங்கள் செய்யாவிட்டாலும் உங்களுடைய மூளையானது அதை பற்றிய சிந்தனைகளில் ஈடுபடுகிறது. அந்த சிந்தனைகள் இருந்து விடுபட கண்களை நாம் மூடிக்கொள்ள சொல்கிறோம். இப்பொழுது நம் ஒரு 3 ஸ்டெப்ஸ், 3 முறையான ஒரு இதில் நம்முடைய குண்டலினியை எழுப்பலாம். 2 கைகளையும் வைத்துக் கொள்ள வேண்டும் மடியின் மீது. மூச்சினை மிகவும் ஆழ்ந்து உள்ளிழுத்து வெளிவிடவும். பிறகு நம்முடைய இடது கை எல்லாவற்றையும் நமது இடது பகுதியினால் செய்ய போகின்றோம். அதனால் இடது கையை உங்கள் மடியின் மீது இங்க இப்படி பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வலது கையினால் எல்லாவற்றையும் செய்கிறோம். 3 முறை, இது 3 படிகளில் செய்யலாம். முதலில் உங்களுடைய ஹிருதயத்தில் உங்களுடைய வலது கையினை வைக்க வேண்டும். ஏன் ஹிருதயம்
ஏன் உங்களுடைய இதய பகுதியில் வைக்கிறீர்கள் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் காணலாம். இது முதல். அப்படி வைக்கும்போது உங்களுக்குள் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள். நான் யார்? இப்படி கேட்ட உடனே, கேட்ட மாத்திரத்தில் ஒரு அளவிடமில்லாத ஒரு அமைதியை நம்ம எல்லோரும் உணரலாம். நான் யார்? நான் என்பது இந்த உடலா, என்னுடைய மனமா, இல்லை என்னுடைய புத்தியா? இதை சற்று கூர்ந்து கேளுங்கள். மிகவும் மெதுவாக கேளுங்கள் உங்களினுள். நான் யார்? இது முதல் படியானது. இரண்டாவது, ஹிருதயம் சுவாதிஷ்டானம் இல்லையா அண்ணா? ஹிருதயம் ஆக்ஞேய சாஸ்திராரா. இதயம் ஆக்ஞா சாஸ்திராரா இதயம். இரண்டாவது ஆக்ஞா எனப்படும் உங்களின் நெற்றி பகுதியில் உங்களின் வலது கையை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு சற்றை கீழ் நோக்கி பார்க்கலாம். வைத்துக் கொள்ளும் போது இந்த ஆக்ஞா சக்கரத்தில் தான் நம்முடைய எல்லா விதமான சிந்தனைகளும் சென்றடைகின்றது. நம் இடது பகுதி, நம்முடைய கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிறோம் அல்லவா, அது எல்லாம் இடது பகுதியின் வழியாக சென்று இப்படி அது ஒரு கிராஸ் செய்து நம்முடைய வலது பகுதியின் நெற்றி பொட்டில் ஒரு சிறிய பலூன் வடிவத்தில் இருக்கும். நம்முடைய மற்றொருவரை நம் திரையில் பின்பு காணலாம். இந்த வலது பகுதி சென்றடைகிறது. இதன் அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு சிறிய பாத்திரத்தை போன்றது. அதில் இத்தனை சிந்தனைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி நம் கடந்த கால வாழ்க்கையை பற்றியே சிந்தித்துக் கொண்டு மேலும் 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 நம் சிந்தனைகள் எனப்படும் ஒரு அழுத்தத்தை திணிக்கிறோம். அந்த அழுத்தமானது அதால் ஒரு அளவை தாண்டி வெளிப்படும் போது அதனால் அநேக எதிர்மறை சக்திகள் உண்டாகிறது நம்முடைய உடம்பில். அதாவது நெகட்டிவ் எனர்ஜி உண்டாகிறது. அதனிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும்? அதே மாதிரி நம் வலது பகுதி, நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி எப்போதும் யோசித்துக் கொண்டும் சிந்தித்துக் கொண்டும் இருக்கிறோம். அதானது இது வலது பகுதி வழியாக சென்று இப்படி கிராஸ் செய்து நம்முடைய நெற்றி பொட்டின் இடது பகுதியில் சென்றடைகிறது. அப்படி செய்யும்போது அதுவும் ஒரு சிறிய பாத்திரத்தை போன்றது. அதன் அளவு மிகவும் குறிப்பிட்ட அளவே. அதையும் தாண்டி நம் சிந்தனைகளை திணிக்கும் போது அது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த அழுத்தமானது உடலில் ஒரு இடத்தில் தங்காது. அது மீண்டும் நம் உடலில் பரவ தொடங்குகின்றது நம்முடைய நரம்பு மண்டலத்தின் மூலமாக. அப்படி பரவும் போது அதனுடைய கழுத்து, தோள்பட்டையை சென்றடையும் போது ஸ்பாண்டலைட்டிஸ் எனப்படும் ஒரு கழுத்து வலி எல்லாருக்கும் உண்டாகின்றது. இது மிகவும் பொதுவானது, எல்லாருக்கும் வருகின்றது. இப்ப இவருக்கு தான் வர வேண்டும் என்று இது இல்லை. அதையும் தாண்டி இதே பகுதியில் செல்லும் போது அதிகமாக சிந்தனை, அதிகமாக கவலை, அதிகமாக பயம், கோபம் இதெல்லாம் இருக்கும்போது அந்த அழுத்தம் நம்முடைய இதய பகுதியில் செல்லும் போது எல்லோருக்கும் இதய அழுத்தம், பின்பு இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் அதுவும் வருகின்றது. அதையும் தாண்டி நம்முடைய கல்லீரல் பகுதியில் நுழைந்தவர்கள் நம்முடைய அதிகமான சிந்தனை. கல்லீரல் ஆல்ரெடி அது ரொம்ப சூடான ஒரு பொருள். அதனுடைய நம்முடைய ரத்தத்தை சுத்திகரித்து ரத்தத்தை ஒரு குறிப்பிட்ட குளிர்ச்சி தன்மையில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனைகளால் அதற்கு அதிக வேலை கொடுக்கிறோம், அதிக அழுத்தம் கொடுக்கிறோம். அப்படி செய்யும் போது அதன் ஒரிஜினல் என்ன வேலையோ அதை மறந்து விடுகின்றது. அதனால் அநேக நோய்கள் உண்டாகின்றது, இரத்த கொதிப்பு எல்லாம் உண்டாகின்றது. பின் பேங்க்ரியாஸை சென்றடையும் போது அதனால் தக்க வைத்துக் கொள்ள முடியல, அதனுடைய முழுமையான ஒரிஜினல் வேலையை அதால் செய்ய முடியவில்லை. அப்படி செய்யும் போது நமக்கு சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட நோய்களும் வருகின்றது. இந்த அழுத்தத்தில் இருந்து விடுபட வேண்டுமானால் ஆக்ஞா சக்கரத்தை நாம் இலகுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மிகவும் சிம்பிள். 2 கைகளையும் வைத்துக் கொண்டு நம்மால் யாரையும் மன்னிக்க முடிவதில்லை அல்லவா? அதனால் மனதார நமக்கு யார் கெடுதல் செய்திருந்தாலும் செய்துவிட்டாலும், அவர்கள் தவறு செய்திருந்தாலும், நாம் தவறு செய்திருந்தாலும் அவர்களை நாம் மனதார மன்னிப்பது. அடுத்த முறை அவர்களை காணும் போது நாம் அன்புடன் அவர்களை வரவேற்க வேண்டும் மனதார. அதுதான் மன்னித்தலுக்கு ஒரு உதாரணம். அப்படி செல்லும் போது நம் இந்த குண்டலினியை தாய் என்று குறிப்பிடலாம், அன்னையே என்று குறிப்பிடலாம், இல்லையெனில் ஸ்ரீ மாதாஜி என்றும் குறிப்பிடலாம். அப்படி சொல்லும்போது, தாயே, நான் எல்லோரையும் மன்னித்தருள்கிறேன், என்னையும் மன்னித்தருள்கள். தெரிந்தோ தெரியாமலோ எந்த தவறு செய்திருந்தாலும் அதை பற்றிய குற்ற உணர்ச்சியுடன் இல்லாமல் அந்த குற்றத்திலிருந்து விடுபட எனக்கு என்னையே மன்னிக்கும் ஒரு பக்குவத்தை தாருங்கள். இதைத்தான் நாம் வேண்டுகின்றோம். பின்பு 3வது முறையாக கைகளை விரித்து, வலது கையினை விரித்து நம் தலையின் மேல், ஏனென்றால் நம்முடைய எல்லா சக்கரங்களும் தலையின் மேல் இருக்கிறது என்பதை பார்த்தோம் இல்லவா? சகஸ்ராரம் என்று சொல்வது தலையின் மேல் வைத்துக்கொண்டு கைகளை நன்றாக பிரித்து வைத்துக்கொண்டு மெதுவாக உங்கள் தலையின் உள்ள ஒரு மெல்லிய தோல் இருக்கும், அதனை இப்படி ஒரு சுற்றி ஒரு மசாஜ் செய்வது போல் செய்யுங்கள். கடிகார முள்ளை சுற்றுவதை போல கிளாக் வைஸ்ல மெதுவாக 7 முறை சுற்றுங்கள். அப்படி சுற்றும் பொழுது இது உங்களின் சுதந்திரத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த குண்டலினி எழுச்சி என்பது உங்களின் சுதந்திரத்தால் உருவாகுவது. அப்படி உருவாகும் போது நீங்கள் கேட்க வேண்டும், தாயே, என்னுள் இருக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி தாருங்கள், எனக்கு
ஆத்ம ஞானத்தை தாருங்கள், செல்ஃப் ரியலைசேஷன். எனக்கு ஆத்ம ஞானத்தை அருளுங்கள். எனக்கு எல்லா விதமான சிந்தனைகள் இருந்தும் விடுபட்டு ஒரு ஆழ்ந்த ஆழமான தியான நிலையை தாருங்கள் என்று நாம் மனதில் கூறிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்துவிட்டு மெதுவாக 2 கைகளையும் மடியில் மீது வைத்துக் கொண்டு கவனமாக நம் 2 கைகளிலும் கவனம் செலுத்தினோம் என்றால், கைகளை உற்று நோக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, கண்களை மூடிக்கொண்டு செய்யலாம். அப்படி நம்முடைய கைகளில் கவனம் செலுத்தினால் நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ உங்கள் கைகளின் வழியாக அந்த குண்டலினியை உங்களுக்கு பதில் தரும். எப்படி என்றால், உங்கள் கைகளில் இருந்து ஒரு நுண்ணிய அதிர்வு வைப்ரேஷன்ஸ் வெளிப்படும். ஒரு குளிர்ச்சியான காற்று வருவதை போல் உணரலாம். அதே தலையின் மேல் இப்படி வைத்து நீங்கள் உணரலாம். 2 கைகளால், முதலில் இடது கைகளினாலும் அடுத்தது வலது கையினாலும் வைத்து என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை கூறுவோம். இப்பொழுது உங்களுக்கு இந்த மெத்தட் புரிந்திருந்தால் எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு 2 கைகளையும் பிரித்து வைத்துக் கொண்டு மடியின் மீது வைக்கலாம். மெதுவாக மூச்சினை உள்வாங்கி மிகவும் மெதுவாக வெளிப்படுத்துங்கள். 2 அல்லது 3 முறை இப்படி செய்வதால் நம்முடைய உடல் இலகுவாகிறது, மனம் இலகுவாகிறது, எல்லா விதமான சிந்தனைகள் இருந்தும் விடுபடுகிறது. கண்களை மூடிக்கொண்ட நிலையில் வலது கையினை மெதுவாக எடுத்து இதயத்தின் இடது பகுதியில் வையுங்கள். மிகவும் மெதுவாக இதயத்தின் துடிப்பினை நம் வலது கை உணரட்டும். நீங்களே உங்களுக்குள் மெதுவாக, அன்னையே நான் யார். அன்னை என இங்கு குறிப்பிடுவது நம்முடைய உடலின் உள் இருக்கும் குண்டலினி. அது பெண்மை சக்தியானது. அதை அன்னை அல்லது தாய் அல்லது ஸ்ரீ மாதாஜி, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கூறுங்கள். ஸ்ரீ மாதாஜி, நான் யார்? நான் எனப்படுவது இந்த உடலா, மனமா, என்னுடைய மூளையா? நான் யார்? இந்த கேள்வி கேட்ட மாத்திரத்தில் நம்முள் ஒரு ஆழ்ந்த மன அமைதியை உணரலாம். ஏனென்றால் நான் யார் என்பதற்கு சரியான விடை இந்த 3ம் கிடையாது. நம்முடைய மனமும் இல்லை, இந்த உடலும் இல்லை, இந்த மூளையும் இல்லை. இது எல்லாம் அழிந்துவிடும். நம் உடல் உயிரை விட்டு பிரியும் போது அழிந்துவிடும். நம்முள் தொடர்ந்து வருவது நம்மின் உள்ளில் இருக்கும் ஆத்மா எனப்படுவது, இதே பகுதியின் உள்ளில் இருக்கும் ஆத்மா எனப்படுவது, அதுவே நான். அன்னையே, தங்களின் அருளால் நான் தூய ஆத்மா. ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால், மதர், ஐ ஆம் த பியூர் ஸ்பிரிட். இந்த ஆத்மாவிற்கு அழிவே கிடையாது. நம் சட்டையை மாற்றிக்கொள்வது போல், புடவையை மாற்றிக்கொள்வது போல் அந்த ஆத்மாவானது தன் உடலை மாற்றிக்கொள்ளும். அத்தனையே நம்முடன் தொடர்ந்து வருவது. இந்த குண்டலினியும் ஆத்மாவும் தொடர்ந்து வருவது. குண்டலினி நம்மின் எழும்பும் பட்சத்தில் அது முதலில் ஆத்மாவை ஒளிர்வடைய செய்கின்றது. அன்னையே, தங்களின் அருளால் நான் தூய ஆத்மா. நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த மனம் இல்லை, நான் இந்த மூளை இல்லை. இது எல்லாவற்றையும் தாண்டி அழிவில்லாத ஆன்மா நான். மெதுவாக வலது கையினை எடுத்து நம்முடைய 2 நெற்றி பொட்டையும் அழுத்தி பிடித்துக் கொள்வது போல் தலையின் மீது வைத்துக் கொண்டு தலையை சற்று கீழ் நோக்கி செலுத்துவோம். பூமி தாயை நோக்கி செலுத்துவோம். நம்மில் இருக்கும் குற்ற உணர்ச்சியும் மன்னித்தரலும் ஒரு மனப்பக்குவத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள எல்லா விதமான கடந்த கால சிந்தனைகளிலிருந்தும் எதிர்கால சிந்தனைகளிலிருந்தும் விடுபட ஒரு சிறிய மந்திரமானது, அன்னையே, நான் எல்லாவரையும் மனதார மன்னித்தருள்கிறேன். அன்னையே, அவ்வாறே தெரிந்தோ தெரியாமலோ நான் தவறுகள் செய்திருப்பேன் என்றால் என்னையும் மன்னித்து அருளுங்கள். மதர், I forgive each and everyone in my life. And Mother,
ப்ளீஸ் forgive me also. அன்னையே, நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருப்பேன் என்றால் அந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து விடுபட அன்னையே என்னையும் மன்னித்தருளுங்கள். மெதுவாக வலது கையினை எடுத்து தலையின் மேல் பகுதியில் வைத்துக்கொண்டு விரல்களை பிரித்து வைத்துக்கொண்டு மிகவும் மெதுவாக 7 முறை உங்கள் தோளினை சுழற்றுங்கள். கடிகாரம் உள்ளே போல் கிளாக் வைஸ் டைரக்ஷனில். அன்னையே, எனக்கு ஆன்ம ஞானத்தை தருளுங்கள். அன்னையே, என்னுடைய குண்டலினி சக்தியை எழுப்பித் தாருங்கள். எனக்கு எண்ணங்கள் இல்லா, சிந்தனைகள் அற்ற ஒரு நிலையை தாருங்கள். என்னை நானே புரிந்து கொள்வதற்கு ஒரு முயற்சி தாருங்கள். Please give me my self-realization. Please awaken my Kundalini. Mother, please establish the thoughtless meditation. இந்த மூன்றினை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். மிகவும் மெதுவாக வலது கையினை எடுத்து உங்கள் தொடையின் மேல் வைத்துக் கொண்டு மடியின் மேல் வைத்துக் கொண்டு 2 கைகளையும் சற்றே உயர்த்தி உங்களுடைய இதய பகுதிக்கு கொண்டு வாருங்கள். உங்களினுள் ஒரு கேள்வி எழும்பட்டும். அன்னையே, இதுதான் என்னுடைய குண்டலினி சக்தியா? அன்னையே, இதுதான் என்னுடைய ஆத்ம விழிப்புணர்வு நிலையா? இந்த 2 கேள்விகளையும் மாற்றி மாற்றி கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது உங்களுடைய 2 கைகளையும் விரல் பகுதிகளையும் உற்று கவனியுங்கள். அதிலிருந்து ஒரு மெல்லிய வெளிப்பாடாக ஒரு குளிர்ந்த நுண் அதிர்வு ஏற்படும். ஒரு சட்டில் வைப்ரேஷன்ஸ் கிவிங் a cool effect, cool breeze. ஒரு மெல்லிய காற்று போல. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மிகுந்த மன அமைதியினை உணரலாம். இப்பொழுது மெதுவாக உங்களுடைய இடது கையினை தலையின் மேல் பகுதியில் கொண்டு சென்று தலையின் மீது வைக்க வேண்டாம், தலையின் மேல் 2-3 அங்குலங்கள் மேலாக வைத்துக்கொண்டு அதே கேள்வியை திரும்ப கேளுங்கள். அன்னையே, இதுதான் என்னுடைய குண்டலினி எழும்பும் சக்தியா? அன்னையே, நான் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றுவிட்டேனா? இதுதான் என்னுடைய குண்டலினி எழுச்சியா? அன்னையே, நான் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றுவிட்டேனா? இடது கையினை மிகவும் மெதுவாக முன்புறமும் பின்புறமும் தலையின் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் அசைத்து பாருங்கள். மேலும் கீழும் இருக்கலாம். மிகவும் மெதுவாக உங்களின் இடது கையினை மேல்புறம் கீழ்ப்புறம் கொண்டு செல்லுங்கள். அப்படி கொண்டு செல்லும் போது எந்த ஒரு பகுதியிலிருந்து தலையின் உள்ளிருந்து ஒரு சிறிய குளிர்ந்த காற்றின் வெளிப்பாடு உங்கள் கைகளுக்கு தட்டப்படுகின்றதா என்று பாருங்கள். இதுதான் ஆத்ம விழிப்புணர்வு. இதுதான் நம் குண்டலினியின் வெளிப்பாடு. மிகவும் உற்று நோக்குங்கள். ஒரு சில பேருக்கு சற்று சூடாக உணரலாம். இது மிகவும் இயல்பானது. இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பின்பு மெதுவாக உங்களின் இடது கையை மடியின் மீது வைத்து வலது கையை தலையின் மீது கொண்டு செல்லுங்கள். மிகவும் மெதுவாக கைகளினை முன்புறமும் பின்புறமும் பக்கவாட்டிலும் மேலிருந்து கீழும் தலையின் எல்லா பகுதியிலும் நோக்கி செலுத்துங்கள். அப்படி செலுத்தும் பொழுது அந்த 2 கேள்வினை மற்ற முறை உங்களின் மனதுக்குள் கேட்க வேண்டும். அன்னையே, இதுதான் குண்டலினி விழிப்புணர்வா? அன்னையே, நான் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுவிட்டேனா?
சற்றே கவனித்தீர்களானால் தலையின் முன்பகுதியில் ஒரு சில பேருக்கு நன்றாக தெரியும் அந்த குளிர்ந்த நிலை. இடது கையின் நன்றாக உணர்ந்திருப்பீர்கள் வலது கையினை விட. இதெல்லாம் மிகவும் இயல்பானது. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒன்றுமே உணரட்டாலும் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மெதுவாக 2 கைகளையும் வையுங்கள். உங்கள் மடியின் மீது கொண்டு வாருங்கள். கண்களை மூடிக்கொண்டு 1 நிமிடம் தியானத்தில் இருங்கள். எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். உங்களின் கண்களை மெதுவாக திறவுங்கள். செய்தவர்கள் மட்டும், முதல் முறையாக வந்தவர்கள் மட்டும் எப்படி உணர்ந்தீர்கள் என்பதை உங்கள் முகநூலின் கமெண்ட் பகுதி வழியாக சொல்லலாம். ஜூமில் இணைந்தவர்கள் உங்களை மைக்கை அன்மியூட் செய்துவிட்டு எப்படி உணர்ந்தீர்கள் என்பதையும் சொல்லலாம். கைகளில் ஒரு சிறிய மெல்லிய காற்று போல் உணர்ந்தீர்களா? மன அமைதியை உணர்ந்தீர்களா? மிகுந்த சந்தோஷத்தை உணர்ந்தீர்களா? இதில் எதுவா இருப்பினும் சொல்லலாம். ஒன்றுமே உணராவிட்டாலும் அதுவும் இயல்பானது. முதல் முறையாக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு இது கிடையாது. அதையும் சொல்லலாம். இதில் முதல் முறையாக வந்தவர்கள் மைக்கினை அன்மியூட் செய்யவும். உதயகுமார் துரைசாமி முதல் முறையா இல்ல ஆல்ரெடி வந்திருக்காரு? அவரு இல்ல, அவர் ஏற்கனவே வந்திருக்கார். ஓகே. தனம் சந்திரன் முதல் முறையா? தனம் சந்திரன் அன்மியூட் பண்ணி. ஆமா, அவருக்கு மைக் இல்ல, வெறும் வீடியோ தான் இருக்கு. சேட்ல போடலாம். அவர் சேட்டின் மூலமாக நீங்கள் உங்களுடைய கருத்தினை தெரிவிக்கலாம். தனம் சந்திரன் அவர்களே, எப்படி உணர்ந்தீர்கள்? முகநூலில் இணைந்திருப்பவர்கள் உங்களுடைய கமெண்ட் பகுதியின் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். தவமணி அவரும் முதல் முறையாக வந்திருக்கிறார்களா? அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். முன்னாடி பார்த்ததில்லை. தவமணி, மைக்கை அன்மியூட் செய்யுங்கள். உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு பகிர்ந்தீர்களானால் மிகவும் நன்றாக இருக்கும், நன்மையாக இருக்கும். நம் வகுப்பினை தொடரலாம். அவர் இப்பதான் 1 மினிட் தான் அவங்க ஜாயின். 1 மினிட் தான் ஜாயின். ஓகே ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். மற்றவர்கள் எல்லாம் புதியவர்கள் அல்ல. ஓகே, நம்ம அடுத்த பகுதிக்கு செல்லலாமா? என்ன என்பதை நீங்கள் விளக்குங்கள். அடுத்த பகுதி நாங்கள் குண்டலினி எழுப்பி பந்தன் போட்டு ஒரு சமநிலைப்படுத்திட்டு அப்புறம் நாங்க டோக் பண்ணலாம். இடது வலது சமநிலை. அதற்கு ஒரு காணொலி உள்ளதா? குண்டலினி எப்படி எழுப்ப வேண்டும் என்பதை காணொலி மூலமாக காண்போமா? குண்டலினி எழுப்புறதை நான் காணொலியில் பார்த்துட்டு அப்புறமா சேர்த்து செய்யலாம். ஓகே, அது 1 நிமிஷ காணொலி. நான் இப்பொழுது அதை ஆரம்பிக்கிறேன். ஓகே. இதன் பெயர் பந்தன் எனப்படுவது. கூர்ந்து உற்று நோக்கினால் உங்களுக்கு இதை எப்படி செய்வது என்பது அறியலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. Start moving it up. Take it up like this. Take it up. Push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten there. 1. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. Very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3,
then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இது எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறோம். இதாகப்பட்டது நம் குண்டலினியை நம்மால் நம் கைகளினால் நாமே எழுப்பிக் கொள்ள முடியும். இதை பந்தன் என்று கூறுவார்கள். ஆங்கிலத்திலும் ஆங்கிலம் அல்ல, இது ஹிந்தியானது. ஹிந்தியில் பந்தன் என்று கூறுவார்கள். அதாகப்பட்டது நம்முடைய உடலின் 3 பகுதிகளாக பார்த்தோம். இடது பகுதி, வலது பகுதி, நடுப்பகுதி. இதனை நாம் சமநிலைப்படுத்துவது தியானம் செய்வதற்கு முன்பு, அதை நாம் பந்தன் என்போம். இதையே ஸ்ரீ மாதாஜி அவர்கள் நமக்கு செய்து காட்டினார்கள். உங்கள் எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடன் தொடர்ந்து வருபவர்கள் எல்லோரும் இதை செய்யலாம். அது எப்படி செய்வது என்றால், இடது கையினை நமக்கு வைத்துக்கொண்டு, இதை காணொலியில் பார்த்தது போல் வலது கையினை மேலே வைத்துக்கொண்டு மெதுவாக குண்டலினியில் அடிப்பகுதியில் இருந்து தலையின் மேல் சென்று முதல் முறை ஒரு முடி போடவும் 1. மறுபடியும் 2வது முறையாக நம்முடைய கீழ்ப்பகுதியில் கைகளை வைத்துக் கொண்டு மெதுவாக வலது கையினை சுற்றவும். தலையின் மேல் நோக்கி கொண்டு சென்று 1, 2. 3வது முறையாக கீழிருந்து மேல் நோக்கி வலது கையினை செலுத்தி 1, 2, 3. நம் உடலின் உள் 7 சக்கரங்கள் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் நாம் சமநிலைப்படுத்த வேண்டும். இடது கையினை வைத்துக்கொண்டு வலது கையை இப்படி வைத்துக்கொண்டு மெதுவாக இடதிலிருந்து தலையின் மேல் கொண்டு சென்று வலது பக்கம் விட வேண்டும். மறுபடியும் வலதிலிருந்து எடுத்துக்கொண்டு தலையின் மேல் பக்கம் சென்று இடது பக்கத்தில் விட வேண்டும். இப்படி 2 முறை செய்வதை ஒரு செட், ஒரு ஜோடி. இப்படியாக 7 முறை செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்ம உள்ளிருக்கும் 7 சக்கரங்கள், ஒரு சக்கரத்திற்கும் இடது பகுதியும் வலது பகுதியும் உண்டு. நடுப்பகுதி இயல்பானது. 2வது முறை, 3வது. இதை மிகவும் எளிதாக ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு நம் சக்கரத்தின் பெயரை அறிந்து கொண்டோம்னால் ஒரு முறை சொல்லும் போதும் அந்த சக்கரத்தின் பெயரை சொல்லலாம். 3 முறை செய்துவிட்டோம். முதல் முறையாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, இப்பொழுது இதயம். பின்பு விஷுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ராரம். செய்த பின்பு கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் கூட்டு தியானத்தில் இன்று அனுபவத்தில் பெறுவோம். நம்முடைய இடப்பகுதியை எப்படி சமநிலைப்படுத்துவது என்பதை நாம் முதலில் செய்வோம். இடது நாடி. நம்முடைய உடலாகப்பட்டது 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டது. நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்வார்கள் தமிழில். இந்த 5 தத்துவங்களையும் ஒரு சக்கரத்தில் உள்ளடக்கி கொண்டது. இடது பகுதியானது பூமி தத்துவத்தை உள்ளடக்கி கொண்டது. நம்மில் இருக்கும் நேர்மறை சக்திகள் அல்லாது எதிர்மறை சக்திகளையும் உள்ளடக்கி கொண்டிருக்கும். அப்படி எதிர்மறை சக்திகளை எப்படி வெளிப்படுத்துவது? அது நம் பூமியை நோக்கி வலது கையை வைத்துக் கொண்டு இடது கையை நம் மடியின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தோமானால் நம்முடைய முயற்சி எதுவுமின்றி தன்னாக எதிர்மறை சக்திகள் நம் உடலில் இருந்து வெளியேறிவிடும். இதையே ஆங்கிலத்தில் எர்த்திங் என்று சொல்வார்கள். நம்மை நாமே சமநிலைப்படுத்திக் கொள்வதற்கு நம் மனதில் எடுக்கும் சிறிய உறுதிமொழிகள். தாயே, என்னுடைய இடது நாடியை சுத்தப்படுத்தவும். தாயே, என்னுள் இருக்கும் இடது நாடியை சுத்தப்படுத்தவும். இடது நாடியானது எதனால் மிகுந்த பலன் அடையாமல் போவது என்றால், கடந்த கால வாழ்க்கைகள், சிந்தனைகள், நம்மில் இருக்கும் கண்டிஷனிங்கள், இதனை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று நம்மை நாமே நிர்பந்தப்படுத்திக் கொள்வது. இது எல்லாவற்றிலும் இருந்து விடுபட வேண்டும். அதையும் நாம்
இப்பொழுது நம்முள் இருக்கும் உறுதிமொழியால் சொல்லலாம். தாயே, பூமி தத்துவத்தின் உதவியால் என்னுள் இருக்கும் கடந்த கால வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளையும் என்னில் இருக்கும் பிரதி அகங்காரத்தையும் என்னுள் இருக்கும் நிர்பந்தப்படுத்தப்பட்ட கட்டளைகளையும் ஒரு தூய்மை இல்லாத இச்சைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் பூமி தத்துவத்தின் மூலமாக பூமியில் இழுத்துக் கொள்ளுங்கள். தாயே, எனக்கு என்னுள் தூய ஆசைகளை தாருங்கள். கடவுளுடன் நாம் ஐக்கியமாவதே நம்மில் எழும்பும் முதல் தூய ஆசை. எனக்கு கடவுளுடன், என்னை படைக்கப்பட்டவனுடன் ஐக்கியமாவதற்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள். இதுவே என்னுடைய தூய ஆசையாக இருக்கட்டும். என்னில் இருக்கும் பிரதி அகங்காரத்தை எல்லாம் பூமி தத்துவத்தில் இழுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய இடது நாடியை சமநிலைப்படுத்துங்கள். என்னுடைய இடது நாடியில் நான் குண்டலினியின் மாற்றத்தை உணரட்டும். குண்டலினியின் செயல்பாட்டினை உணரச் செய்யுங்கள். எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். கடந்த காலத்தை பற்றி எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். கடந்த காலத்தை நினைப்பதால் வருத்தம் மட்டுமே மிஞ்சும். அந்த வருத்தம் நமக்கு தேவையில்லை. அதிலிருந்து விடுபடும் ஒரு சிறிய முயற்சியே இடது நாடியை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ளுதல். உங்களது இடது கைகளையும் இடது விரல் நுனிகளையும் சற்று கூர்ந்து கவனம் செலுத்தினால் அதில் ஒரு சிறிய மெல்லிய அதிர்வினை உணரலாம். நம் கை விரல்களிலும் நம் உள்ளங்கைகளிலும் உணரலாம். நம்முடைய தலையின் மேல் பகுதிகளிலும் இதே உணர்ச்சியை நாம் உணரலாம். இதுதான் குண்டலினியின் செயல்பாடு. நம்முள் மெதுவாக வலது கையினை மடியின் மீது மலர்த்தி வைத்துக் கொண்டு இடது கைகளை படத்தில் காண்பிப்பது போல் நம் ஆகாயத்தை நோக்கி உயர்த்த வேண்டும். நம்முடைய வலது நாடியானது ஆகாய தத்துவத்தை பற்றி கொண்டது. அந்த ஆகாயத்தினால் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் கிரகித்துக் கொள்ளும் ஒரு சக்தி ஆகாயத்திற்கு உள்ளது. சிறிய உறுதிமொழி. தாயே, எனது வலது நாடியை சுத்தப்படுத்தவும். தாயே, என் வலது பகுதியில் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும், எனக்குள் இருக்கும் அகந்தையையும், நான் என்ற அகந்தையையும், எதிர்காலத்தை பற்றி தேவையற்ற கவலைகளையும் எல்லாவற்றையும் ஆகாய தத்துவத்தில் இழுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு தூய சிந்தனைகளற்ற நிலையை தாருங்கள். என்னுடைய எண்ணங்கள் தூய்மையானவைகளாக இருக்கட்டும். நான் என்ற அகந்தை முற்றிலுமாக போகட்டும். தாயே, எனது வலது நாடியை சுத்தப்படுத்துங்கள். எனக்குள் இருக்கும் எல்லா விதமான நேர்மறை சக்திகளையும், எதிர்காலத்தை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளையும், நான் என்னும் அகந்தையையும் ஆகாய தத்துவத்தினால் இழுத்துக் கொள்ளுங்கள். என்னை தூய்மைப்படுத்துங்கள்.
எனது எண்ணங்கள் தூய்மையாகட்டும், எனது சிந்தனைகள் தூய்மையாகட்டும். உங்களுடைய வலது உள்ளங்கையையும் விரல் நுனிப்பகுதிகளையும் கூர்ந்து கவனித்தால் அதிலிருந்து ஒரு மெல்லிய குளிர்ந்த அதிர்வினை உணரலாம். நம் தலையின் மேல் பகுதியிலும் அதே உணர்ச்சியை பெறலாம். நம்முடைய இடது நாடியும் வலது நாடியும் நாம் சமநிலைப்படுத்திவிட்டோம் என்றால் எஞ்சி இருப்பது இப்பொழுது இருக்கும் நிலை, சிந்தனைகள் அற்ற நிலை, அதாவது நம்முடைய நடுப்பகுதி, சுஷும்னா நாடி என்று கூறுவார்கள். மெதுவாக 2 கைகளையும் நம் மடியின் மீது வைத்துக் கொள்ளலாம். கண்களை மூடிக்கொண்டிருக்கலாம். உங்கள் கவனம் 2 கைகளிலும் இருக்கட்டும். முடிந்தால் அவ்வப்பொழுது தலையின் மேல் நோக்கி கவனம் செலுத்துங்கள். இந்த மெல்லிய நுண்ணதிர்வை நாம் தியானத்தில் ஒரு பகுதியிலும் உணரலாம். முதலில் நம்முடைய மூலாதார சக்கரத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். நாம் அமர்ந்திருக்கும் இடத்தில் முதுகு தண்டு வடத்தின் அடிப்பகுதியில் இருப்பது மூலாதார சக்கரம். இது நம் கைகளின் மணிக்கட்டுகளில் வெளிப்படுகின்றது. மூலாதார சக்கரமானது பூமி தத்துவத்தை தன்னுள் உள்ளடக்கிக் கொள்வது. நம்மில் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தத்துவத்தினால் இழுத்துக்கொள்ள முடியும். அதுவே நாம் மூலாதாரத்தை தூய்மைப்படுத்தும் முதல் செயல். ஒரு சக்கரங்களையும் நாம் பிரார்த்திக்கலாம், நம்முடைய கவனத்தை செலுத்தி பிரார்த்திக்கலாம். அப்படி பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு அந்த சக்கரத்தை தூய்மைப்படுத்தும் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. மூலாதார சக்கரமானது கள்ளம் கபடமற்ற நிலையை தருவது, ஒரு குழந்தை தன்மையை தருவது. நம்ம தாயே, உங்களின் அருளால் நான் கள்ளம் கபடமற்றவன், நான் குழந்தை தன்மை உடையவன். எனது எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கட்டும். எனது செயல்கள் கள்ளம் கபடமின்றி நேர்மறையாக இருக்கட்டும். நான் ஒருவரிடம் உரையாடும் போது அதன் வெளிப்பாடு எந்த விதமான உள்நோக்கமின்றி அன்பு ஒன்றை மட்டுமே செலுத்தட்டும். ஒரு முறை நாம் அன்னை என்று கூறுவது நம்முள் இருக்கும் குண்டலினி சக்தி, இல்லை என்றால் நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜியும் ஸ்ரீ மாதாஜி என்று கூறலாம். இரண்டுமே மிகவும் சக்தி வாய்ந்தது. குருவின் மூலமாகத்தான் நாம் இறைவனை காண்கிறோம். ஸ்ரீ மாதாஜி, நான் உங்களின் அருளால் குழந்தை தன்மை உடையவன், கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மை உடையவன். என்னுடைய மூலாதார சக்கரத்தை தங்களின் அருளால் சுத்தப்படுத்துங்கள். என்னுடைய மூலாதார சக்கரத்தில் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தத்துவத்தினால் கிரகித்துக் கொள்ளுங்கள், இழுத்துக் கொள்ளுங்கள், உள்ளிழுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு தூய்மையான நிலையை தாருங்கள் அன்னையே ஸ்ரீ மாதாஜி. எனக்கு ஒரு தூய தியான நிலையை தாருங்கள். கவனத்தை சற்றே மேல் நோக்கி நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம், நமது வயிற்றின் அடிப்பகுதியில் இருப்பது சுவாதிஷ்டான சக்கரம். அந்த சக்கரத்தில் கவனத்தை செலுத்துவோம். இது 2 கைகளிலும் கட்டை விரல்களில் இருக்கின்றது. இடது சுவாதிஷ்டமானது இடது கை கட்டை விரலிலும், வலது சுவாதிஷ்டான சக்கரம் வலது கை கட்டை விரலிலும் இருக்கின்றது.
சுவாதிஷ்டானத்தில் இடது பகுதியில் நமக்கு தூய ஞானத்தை கடவுள் நமக்கு அளித்திருக்கிறார். வலது பகுதியில் தூய சிந்தனைகளை, தூய கவனம், பியூர் அட்டென்ஷன், அதுதான் வலது பகுதியில் இருப்பது. இது இரண்டும் கிடைக்கப் பெறுவதால் நாம் நம்மை அறிவாளியாக்கிக் கொள்கிறோம். கிரியேட்டிவிட்டி, நம்மளில் இருக்கும் ஒரு மிகுந்த ஆற்றல் வெளிப்படுகின்றது. ஒளிந்து கொண்டிருக்கும் ஆற்றல்கள் எல்லாம் வெளிப்படுகின்றது. இதன் பயனாக நாம் நம்மை அறியாமல் நன்றாக பாடத் தொடங்குவோம். ஒரு எல்லாவற்றையும் கவிதை எழுத வேண்டுமானால் அதற்கு ஒரு புலமை வரும். வரைபடம் வரைய வேண்டாம் என்றால் அதற்கான ஞானத்தை தரும். ஒருத்தருக்கும் இது மாறுபடக்கூடியது. இந்த சக்கரமானது நெருப்பு தத்துவத்தை தன்னுள் அடக்கிக் கொள்ளுது. நெருப்பு தத்துவத்தின் ஒரு மெல்லிய பகுதி சுவாதிஷ்டான் சக்கரம். தாயே, நீங்களே என்னுள் இருக்கும் தூய ஞானம். அறிந்தோ அறியாமலோ ஒரு தூய்மையற்ற ஞானத்தை என்னுள் கொண்டிருப்பேன் என்றால், பல புத்தகங்களை படித்திருக்கிறேன், பல மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்களிடமிருந்து எதிர்மறையான பல கருத்துக்கள் என்னுள் ஒரு தூய்மையற்ற ஞானத்தை கொடுத்திருக்குமாயின், அந்த ஞானங்களை எல்லாம் சுவாதிஷ்டான் சக்கரத்தில் இருக்கும் நெருப்பு தத்துவத்தின் மூலமாக எரித்து விடவும் ஸ்ரீ மாதாஜி. அன்னையே, குண்டலினி அன்னையே, நீங்களே என்னுள் இருக்கும் தூய்மையான ஞானம். வலது பகுதியில் தூய கவனம், பியூர் அட்டென்ஷன். அன்னையே, தங்களின் அருளால் நான் தூய கவனம் உடையவனாக ஆகின்றேன். என்னுள் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் சுவாதிஷ்டான் சக்கரத்தின் நெருப்பு தத்துவத்தின் மூலமாக எரித்து விடுங்கள். உங்கள் கவனத்தை மெதுவாக நாபி சக்கரம் எனப்படும் வயிற்று பகுதியில் செலுத்துங்கள். நாபி சக்கரமானது நம் கைகளின் நடு விரல்களில் இருக்கின்றது. இடது நாபி இடது கை நடு விரலிலும், வலது நாபி சக்கரம் வலது பகுதியை வலது கை நடு விரலிலும் முடிவடைகின்றது. நாபி சக்கரமானது நீர் தத்துவத்தை தன்னில் உள்ளடக்கிக் கொள்வது. இதனால் எதை வேண்டுமானாலும் சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். நீரினால் சுத்தமாகாதது எதுவுமே இல்லை. நாபி சக்கரத்தின் முக்கியமான ஒரு பிரின்சிபல் என்னவென்றால், இடது நாபியில் நம்முடைய ஃபேமிலியை பற்றியும், நம்முடைய கணவரோ மனைவியோ அவர்களை பற்றியும், வலது பகுதியில் அதன் தத்துவம் நம்முடைய வேலை, அதற்குண்டான பணம், ஊதியம், இவையெல்லாம் வலது நாபியினால் நமக்கு கிடைக்கின்றது. நம்முடைய நடுவில் இருக்கும் நாபியானது நமக்கு சமாதானத்தை தருகின்றது. நமக்கு அடுத்த உயர்நிலையை கொடுப்பது, இவல்யூஷன், அடுத்த உயர்நிலையை கொடுப்பது. நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்தோம் என்றால் நமக்கு அடுத்த கவனம் வருவது நாம் கடவுளிடம் நம்மால் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அதன் அடுத்த வளர்ச்சியானது. தாயே, என்னுடைய நாபி சக்கரத்தை அதன் தத்துவமான நீரால் சுத்தப்படுத்துங்கள். என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை பிரச்சனைகளும் எதிர்மறை சக்திகளையும் இந்த நீரின் தத்துவத்தினால்
தூய்மைப்படுத்துங்கள். எல்லா விதமான பிரச்சனைகளையும் இந்த நாபி சக்கரத்தினால், இடது நாபி சக்கரத்தினால் சுத்தப்படுத்தி எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தினை தாருங்கள். தாயே, எனது வலது நாபி சக்கரத்தில் என்னுடைய வேலை சம்பந்தமான எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும், பணத்தட்டுப்பாடு சம்பந்தமாக எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் நீரின் தத்துவத்தினால் தூய்மைப்படுத்தி கொடுங்கள். எப்பொழுது நாம் குடும்பத்திலும் நம்முடைய வேலையிலும் சமாதானம் அடைகிறோமோ அப்பொழுதே நாம் மிகுந்த சமாதானம் அடைய பெற்றவர்களாக ஆகிறோம். சாட்டிஸ்ஃபைடு பர்சன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அன்னையே, தங்களின் அருளால் நான் என்னுள் சமாதான நிலையை அடைந்தேன். இந்த வயிற்றின் பகுதியை சுற்றிலும் இருப்பது பவசாகரம் என்பது அது ஒரு நாபி சக்கரத்தின் ஒரு பகுதியாகும். பவசாகரம் என்பது இது நம் கைகளின் உள்ளங்கையின் மேல் பகுதியில் இதனை உணரலாம். இந்த பவசாகரமானது நம்மில் நிறைய மாயைகளை உண்டாக்கி தரும். இதை எல்லாவற்றையும் தாண்டி குருவின் அருள் நமக்கு கிட்டும்போது இந்த மாயைகளை விலக்கி ஒரு உன்னதமான உண்மை நிலையை அடைகிறோம். இதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டியது, தாயே, எல்லா மாயைகளையும் நீக்கி எனக்கு உண்மையின் தத்துவத்தை உணர்த்துங்கள். இதற்கும் நாம் நீரினை உபயோகப்படுத்தலாம். நீர் எனப்படுவது கடலின் நீரோ ஆற்று நீரோ, இதை எப்படி சுத்தப்படுத்துவது என்பதை பின்வரும் வகுப்புகளில் காணலாம். தியானத்தில், தாயே, எனக்குள் இருக்கும் எல்லா மாயைகளையும் விலக்கி நான் உண்மையானவன் என்ற நிலையை தாருங்கள், என்ற உன்னத நிலையை தாருங்கள். நானே என்னுடைய குரு, அந்த நிலையை தாருங்கள். குருவே, அன்னையே, தங்களின் அருளால் நானே என்னுடைய குரு. எது நன்மை, எது தீமை, எது பொய், எது உண்மை என்று உணரும் சக்தியினை உங்களின் அருளால் நான் அடைய பெற்றேன். எல்லா மாயைகளையும் நீக்கி ஒரு உன்னதமான உயர்ந்த உண்மை நிலையை கொண்டவன் நான். சற்றே மேல் நோக்கி கவனத்தை நம்முடைய இதய பகுதியில் செலுத்தவும். இந்த இதய சக்கரமானது, ஹிருதய சக்கரமானது நம்முடைய கைகளின் நுனி விரல்களில் உள்ளது, சுண்டு விரலில் உள்ளது. 2 சுண்டு விரல். இது இடது பக்க இதயம் இடது கை சுண்டு விரலிலும், வலது பக்க இதயம் வலது கை சுண்டு விரலும் முடிவடைகின்றது. இடது இதயமானது அதன் குணாதிசயம் உண்மையான அன்பு, நிபந்தனைகள் அற்ற அன்பு, எல்லாவரையும் நேசிக்கும் ஒரு மனப்பக்குவம், வெறுப்பில்லாதது, எல்லா வெறுப்புகளையும் விலக்கி எல்லாரையும் அன்புடன் நேசிக்கும் ஒரு தன்மையை தருவது இடது இதயம். தாயே, உங்களின் அருளால் நான் தூய ஆத்மா. இடது பகுதியின் இதயத்தின் உள்ளில் இருப்பது ஆத்மா எனப்படுவது. குண்டலினி மேல் நோக்கி எழும்பும் போது ஆத்மாவை சென்றடையும் நேரத்தில் நம்முடைய ஆத்மாவை மேலும் பிரகாசம் அடைய செய்கின்றது. தாயே, உங்களின் அருளால் நான் தூய ஆத்மா. நான் இந்த உடல் இல்லை. நான் எனப்படுவது இந்த மனம் இல்லை. நான் எனப்படும் இந்த புத்தியும் இல்லை. நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா. இதை நாம் மிகவும் கவனத்துடன் மிகுந்த சிரத்தையுடன் நம்ம கூறினோம் என்றால் நமக்கு கிடைக்கும் ஒரு ஆனந்தம் எல்லையில்லாதது. தாயே, எல்லோரையும் அன்புடன்
அரவணைக்கும் ஒரு மனப்பக்குவத்தை தாருங்கள். எனக்குள் இருக்கும் எல்லா வெறுப்பினையும் எடுத்து எரியுங்கள். இதயமானது காற்று தத்துவத்தை தன்னுள் உள்ளடக்கிக் கொள்வது. மெதுவாக வலது கையினை இதயத்தின் நடுப்பகுதியில் வைக்கவும். நம்முடைய 12 வயது வரை நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது நம் எல்லோருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியினை அளிக்கக்கூடிய ஒரு மண்டலம் இந்த இதயத்தின் நடுப்பகுதி. அன்னையே, தங்களின் அருளால் நான் பய உணர்ச்சி எதுவும் இல்லாதவன். சிறு வயதில் நாம் மிகவும் இந்த பலவீனமாக இருப்போமானால், எல்லாவற்றையும் பற்றி ஒரு கவலையும் பயமும் இருந்திருப்போம் என்றால் நமக்கு நோயை எதிர்க்கும் சக்தி குறையும், அது கிடைப்பதில்லை. அதனால் எதை பற்றியும் ஒரு பயம் இல்லாமல் எல்லாவற்றையும் ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி வேண்டும். நம்ம எல்லாருக்கும் அது இருக்கும். குறிப்பாக நாம் மிகவும் கவலையுற்று இருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மையை நாம் உணர்வோம். என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, கடவுளின் அருளால் எல்லாம் நன்றாகவே நடக்கும். அதை நம்புங்கள். அந்த நம்புவதற்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு உறுதிமொழி, தாயே, உங்களின் அருளால் நான் பாதுகாப்பு உடைய ஒரு நிலையை உணர்ந்தேன். நான் எதை பற்றியும் பயமில்லாதவன். உங்கள் அருளால் நான் எதை பற்றியும் பயம் இல்லாதவன். வலது கையினை மெதுவாக வலது பக்க இதயத்தில் மார்பில் வைத்துக் கொள்ளுங்கள். இது நம்மை சமுதாயத்தில் மிகுந்த பொறுப்புடைய ஒரு நபராக ஆக்குகின்றது. அதன் குணாதிசயமே வலது இதய பகுதியானது. தாயே, உங்களின் அருளால் நான் பொறுப்பு மிக்க ஒரு ஆளாக இருக்கிறேன். கைகளை மடியின் மீது வைத்துக் கொண்டு மெதுவாக உங்கள் கவனத்தை உங்களுடைய தொண்டை பகுதியில் கவனம் செலுத்துங்கள். இது விசுத்தி சக்கரம் எனப்படுவது. இதுவும் ஆகாயத்தின் ஒரு தத்துவமாகும். 2 கைகளிலும் ஆள்காட்டி விரலில் முடிவடைகின்றது. இடது விசுத்தி நம்முடைய இடது ஆள்காட்டி விரலிலும், வலது விசுத்தி சக்கரமானது வலது கை ஆள்காட்டி விரலிலும் முடிவடைகின்றது. இடது விசுத்தியானது நாம் எப்பொழுதும் ஒரு குற்ற உணர்வுடன் இருப்போமானால் நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. நம்மால் எந்த விதமான இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டும். என்ன செய்வது அதற்கு? மெதுவாக நமது வலது கையினை இடது கழுத்து பகுதியில் வைத்துக்கொண்டு, கழுத்தையும் தோள்பட்டையும் இனியும் பகுதியில் வைத்துக்கொண்டு உங்களுடைய முகத்தை சற்றே வலது தோலை நோக்கி செலுத்துங்கள். திருப்புங்கள். திருப்பிவிட்டு, தாயே, அன்னையே, உங்களின் அருளால் நான் குற்றமற்றவன். கடந்த காலத்தை தெரிந்தோ தெரியாமலோ செய்த செயல்களுக்கு நான் பொறுப்பல்ல. என்னை அறியாமல் நடந்த செயல்களுக்கு நான் பொறுப்பல்ல. நான் குற்றமற்றவன். நான் குற்றமற்றவன். அன்னையே, தங்களின் அருளால் நான் தூய ஆத்மாவாக இருப்போமானால் எப்படி நான் குற்றம் உள்ளவனாக இருக்க முடியும்? நம்புங்கள். மிகுந்த நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், அன்னையே, நான் குற்றமற்றவன். இப்படி சொல்வதால் மட்டுமே நம்மால் குற்ற உணர்ச்சியில் இருந்து வெளிப்பட முடியும். அன்னையே, நான் குற்றமற்றவன். நம்முடைய சகோதர சகோதரி தத்துவத்தை உணர்த்துவதும் இந்த சக்கரம்தான், இடது விசுத்தி தான். அதனால்தான் நம்முடைய தியானத்தின் கூட்டு தியானத்தில், நம்முடைய சஹஜயோகா அமைப்பிலும் நாம் காண்போர் எல்லோரையும் நம்முடைய சகோதரனாகவும் நம்முடைய சகோதரியாகவும்
பாவிக்கும் ஒரு மனப்பக்குவத்தை நமக்கு கிடைக்கின்றோம். அன்னையே, நான் குற்றமற்றவன். எனக்குள் இருக்கும் எல்லா விதமான குற்ற உணர்ச்சிகளையும் அழித்து விடுங்கள். அதற்கு நான் காரணமல்ல, நான் பொறுப்பல்ல. நான் தூய ஆத்மா, நான் குற்றமற்றவன். இப்படி சொல்வதனால் உங்களுக்குள் கிடைக்கும் ஒரு ஆனந்தத்தை உணருங்கள். கைகளை, வலது கையை மெதுவாக மடியின் மீது வைத்துக் கொண்டு உங்கள் கவனத்தை வலது தோள் பகுதியில், தோளும் கழுத்தும் சேரும் பகுதியில், வலது விசுத்தி பகுதியில் வைத்துக் கொள்ளுங்கள். கவனத்தை மட்டும். இந்த சக்கரமானது நாம் பேசும் செய்யும் செயல்களுக்கு பொறுப்பாகும். எப்படி என்றால், நாம் பேசும்பொழுது மற்றவரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் அவருக்கு அன்பை உணரச் செய்ய வேண்டும். இதுவே நம் எல்லோருடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நாம் மற்றவரை கிண்டலாக பேசும்பொழுதும் கேலி செய்து பேசும்போதும் இந்த சக்கரம் அடைபடுகின்றது. இந்த சக்கரத்தின் முழு செயல்பாட்டினை உணர முடியாது. அதற்காக அன்னையே, தங்களின் அருளால் என்னுடைய வாக்கும் செயலும் இனிமையானதாக இருக்கட்டும். நாம் கூறும் சொற்கள் இனிமையானதாக இருக்கட்டும். தொண்டையின் நடுப்பகுதியில் கவனத்தை செலுத்துங்கள். விசுத்தி சக்கரமானது நம்முடைய உடல் உறுப்பான கண்கள், காது, நாக்கு, பற்கள், நம்முடைய தோள் பகுதி, இடது வலது, இது எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கின்றது. இந்த சக்கரத்தினை மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்வது நமது கடமை. மற்றும் நாம் தியானத்தின் பொழுது நம்முடைய குண்டலினி விசுத்தி சக்கரத்தை வந்தடையும் நேரத்தில் நாம் தனிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து மாறி ஒரு கலெக்டிவ் கான்சியஸ் எனப்படும் ஒரு கூட்டு கான்சியஸ், ஒரு 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 கலெக்டிவ் கான்சியஸ் நிலையை அடைகிறோம். கலெக்டிவ் கான்சியஸ்க்கு எனக்கு சரியாக தமிழில் தெரியவில்லை, பின்பு விளக்குகின்றேன். தாயே, தங்களின் அருளால் நான் இந்த உலகில் தனிமைப்படுத்தப்பட்டவன் அல்ல. நான் இந்த உலகின் ஒரு அங்கம். தங்களின் அருளால் நான் இந்த உலகின் ஒரு அங்கம். நாம் ஒவ்வொரு சக்கரத்திலும் கவனம் செலுத்தும் போது நம்மை அறியாமலே குண்டலினி சக்தியானது அந்த சக்கரத்தில் வந்தடைகின்றது. சற்றே மேல் நோக்கி நம்முடைய புருவத்தின் மைய பகுதியில் கவனத்தை செலுத்துங்கள். இதை ஹம்ச சக்கரா என்று சொல்வார்கள். இது விசுத்தியின் ஒரு அங்கமாகும். ஹம்ச எனப்படுவது ஒரு ஹம்ச அன்னப்பறவையை போன்றது. அந்த பறவையிடம் பாலினை கொடுத்தால் அந்த பாலில் இருக்கும் நீரினை விலக்கி பாலை மட்டுமே அருந்தும் ஒரு குணமுடையது. அதே போலவே நமக்குள் இறைவன் இந்த ஒரு சக்தியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் பகுத்தறியும் ஒரு சக்தி. ஒரு நல்லது கெட்டதை நீக்கி, நல்ல கெட்ட செயல்களையும் கெட்ட எண்ணங்களையும் நீக்கி நல்லதை மட்டுமே செய்யும் ஒரு செயல்களையும் நல்லதை மட்டுமே செய்யும் ஒரு எண்ணங்களையும் நமக்கு அளிக்கக்கூடியது இந்த ஹம்ச சக்கரம். நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த ஹம்ச சக்கரம். சற்றே மேல் நோக்கி நமது நெற்றி பொட்டின் நடுப்பகுதியில் ஆக்ஞா சக்கரமாகும். அதில் கவனத்தை செலுத்தும். இது மிகவும் குறுகிய பாதையை கொண்டது. இதை நம்முடைய கைகளின் மோதிர விரல்களில் உணரலாம். இடது ஆக்ஞாவானது இடது கையின் மோதிர விரலிலும், வலது ஆக்ஞாவானது வலது கை மோதிர விரலிலும் உணரலாம். இது ஒன்றுமில்லை. இடது என்பது நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள், வலது ஆக்ஞா என்பது எதிர்காலத்தை பற்றிய கவலைகள். இதில் இருந்து விடுபட்டு நாம் தூய ஆத்மா என்று உணரும் தருணத்தில் நம்முடைய ஆக்ஞா சக்கரமானது விரிவடைகின்றது. குண்டலினி நம்மை அறியாமல் இந்த ஆக்ஞா சக்கரத்தை கடந்து சகஸ்ராரம் எனப்படும் தலையின் மேல் பகுதியில் சென்றடைகின்றது.
நாம் செய்த எல்லா செயல்களையும் மன்னிக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமல் நாம் செய்த எல்லா விதமான தவறுகளையும் மன்னிக்க வேண்டும். தாயே, எல்லோரையும் மன்னிக்கும் ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு கொடுங்கள். தாயே, தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருப்பேன் என்றால் என்னையும் மன்னித்து அருளுங்கள். எனக்கு தவறோ கெடுதலோ செய்த நபரை நாம் அடுத்த முறை காணும் பொழுது அவரை அன்புடன் அவருடன் அணுகும் ஒரு தன்மையை தாருங்கள். தாயே, தங்கள் அருளால் நாம் எல்லோரையும் மன்னித்து அருள்கிறேன். என்னை நானே மன்னிக்கிறேன். எனது செயல்களை நான் மன்னிக்கிறேன். என்னுடைய சிந்தனைகளை நான் மன்னிக்கிறேன். அது எல்லாம் நான் மன்னித்து அருள்கிறேன். என்னுடைய கோபங்களையும் என்னுடைய அகந்தையையும் என்னுடைய பிரதி அகங்காரத்தையும் மன்னித்து அருள்கிறேன். நமது கவனம் தலையை நோக்கி செலுத்துவோம். தலையின் மைய பகுதியில் சகஸ்ராரம். இந்த சகஸ்ராரத்தின் வெளிப்பாடு 2 உள்ளங்கையின் நடுப்பகுதியில் வெளிப்படுகின்றது. எல்லா சக்கரங்களும் நம் தலையின் ஒரு அங்கமாகும். அப்படி அடையும் போது குண்டலினி நம்முடைய எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் நம் தலையை சென்றடைகின்றது. அதையும் கடந்து வேறு 7 நிலைகளையும் கடந்து கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு சக்தியுடன் ஐக்கியமாகிறது. அப்படி ஐக்கியமாகும் சமயத்தில் நாம் சிந்தனைகள் அற்ற ஒரு நிலையை அடைகிறோம். தாயே, உங்களின் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வு அடைந்தேன். தாயே, உங்கள் அருளால் எனக்கு சிந்தனையற்ற ஒரு தியான நிலை கிடைக்கப்பெற்றேன். என்னுடைய குண்டலினி சக்தியை கடவுளின் சக்தியுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டேன். ஸ்ரீ மாதாஜி, எனக்கு எண்ணங்களற்ற தூய தியான நிலையை கொடுங்கள். ஒரு சக்கரங்களாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்படி செய்த போது நம்மையும் அறியாமல் எல்லா விதமான சிந்தனைகளில் இருந்தும் விடுபட்டோம். நம்மால் தேவையற்ற ஒரு சிந்தனைகளை நாம் எதுவும் செய்ததே இல்லை. இந்த தருணத்தில் இருந்திருக்கிறோம், நிகழ்காலத்தில் இருந்திருக்கிறோம். இதுதான் தியானத்தின் முக்கியமான ஒரு பகுதியாகும். இப்படி இருக்கும் நிலையில் கண்களை மூடிக்கொண்டு அடுத்து நாம் ஒரு சிறிய பாடலினை கேட்டு அந்த பாடலின் வெளிப்பாடாக நம்முடைய வைப்ரேஷனை உணரலாம், மெல்லிய அதிர்வுகளை உணரலாம். அண்ணா, ஒரு ஆடியோ கிளிப் போடுகிறீர்களா? பாடலோ எதுவுமோ? நாங்க அப்படியே இருங்க. நாங்க ஸ்ரீமாதாஜியோட ஒரு புது வருஷ உரை, ஒரு 2 நிமிட குறு உரை, அதை நாங்கள் புற்றுரை போடலாம். நீங்கள் அந்த முடிவில் அதை தமிழ் படுத்துங்கள், ஏனென்றால் அதுக்கு சப்டைட்டில் இல்லை. ஓகே, முடிந்தவரை முயற்சிக்கிறேன். நீங்க அதை சொல்லிடுங்க, நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஓகே, அடுத்து நாம் இந்த நிலையிலேயே கண்களை திறந்து கொண்டு நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருளுரையை கேட்கலாம். இப்படி கேட்கும்போது நம் தேவையில்லாமல் எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம், கவனத்தை சிதறவிட வேண்டாம். அவர்கள் ஆங்கிலத்தில் கூறுவார்கள், அதனை நீங்கள் உன்னிப்பாக கேட்டுக்கொள்ளுங்கள். நமக்கு மொழி ஒரு முக்கியமே அல்ல. மொழி ஒரு, இந்த குண்டலினி சக்திக்கு மொழி மதத்தை கடந்தது என்று நாம் பார்த்திருக்கிறோம். மொழி ஒரு முக்கியமான இல்லை. புரிந்து கொள்வதற்காக ஸ்ரீ மாதாஜி உரை முடிந்தவுடன் எங்களால் இயன்றவரை அதை நாங்கள் தமிழில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், சொல்லுவோம், முயன்றவரை முயற்சிக்கிறோம். இதுவும் ஒரு தியான நிலையின் ஒரு பகுதி. நம்முடைய குருவின் வாக்கினை கேட்பது தியானத்தின் ஒரு பகுதி. அப்படி நாம் கேட்கும்போது அகைன் சிந்தனைகள் இல்லாத ஒரு நிலையை அடைகிறோம். இதை நீங்கள் கண்களை திறந்து கொண்டோ கண்களை மூடிக்கொண்டோ கேட்கலாம். முடிந்தவரை கவனத்தை சிதற விடாமல் இருக்க பாருங்கள். காணொலியை போடலாம் அண்ணா.
So, for today's New Year, let us vow within ourselves that the selfishness or the self-centeredness or the smallness in you is finished. Now the drop has become the ocean. Live like an ocean and like a lion. Don't roar at others. I mean generous. And don't be afraid of anything. Everything is taken care of, but believe that everything is taken care of. Sometimes you might feel you are let down, sometimes you feel, oh, this should have happened. Do not desire for it. Whatever you do not desire is not correct, that means. If the desire is correct and is deserving, it will happen. 100%. So all the best, and the greatest cheers and happiness and joy. Feel your responsibility, understand each other. And now going, tomorrow I'll be gone, so-called. Don't worry about anything else, but worry about the Sahaj Yoga that has to be established all over the world. Very great work one has done. Of course, I mean, you can't say one has done as much as one can do, but you can do much more. You can become really dynamic, and you can do it. Try to think of ways and methods of doing it. May God bless you. So, for today, மீண்டும் ஒரு முறை போடுங்களேன்னா நான் சொல்ல நேரத்தை நிறுத்திட்டேன்னா எனக்கு அது மொழியாக்கம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஒரு முதல் வாக்கியம் முடிந்தவுடன் நிறுத்தினர்கள் நான் அதை மீண்டும் மொழியாக்கம் செய்கிறேன், முயற்சி செய்கிறேன். போடுங்க. New Year, let us vow within ourselves that the selfishness or the self-centeredness or the smallness in you is finished. Now the drop has become the ocean. Live like an ocean and like a lion. Don't roar at others. I mean generous. And don't be afraid of anything. Everything is taken care of, but believe that everything is taken care of. Sometimes you might feel you are let down, sometimes you feel, oh, this should have happened. Do not desire. நீங்க ஒவ்வொரு சென்டென்ஸ போஸ்ட் பண்ணி சொல்றதா இல்ல? ஓகே. ஆமா, அப்படி சொல்றேன். போஸ்ட் பண்ணி இல்ல, இதுல சொல்லிடுறேனா? அது ஈஸி இல்லையா? ஆமா. இதில் மாதாஜி சொல்கிறார்கள், இந்த புதிய வருடத்தில் நாம் எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நம்முள் இருக்கும் ஒரு குறுகிய மனப்பான்மையை விட்டு பெருந்தன்மையுடன் இருப்போம். நாம் தன்னலமற்று இருப்போம். எப்பொழுதும் நாம் நம்மை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்காமல் அடுத்தவர்களை பற்றியும் சிந்திக்கும் ஒரு மனப்பக்குவத்தை நமக்கு கிடைக்கட்டும் என்று கூறுகிறார்கள். ஒரு சிங்கத்தை போல கம்பீரத்துடன் இருங்கள். உரும வேண்டுமோ, மற்றவர்களை காயப்படுத்த வேண்டுமோ என்பதில்லை. ஒரு சிங்கத்தை போல கம்பீரத்துடன் இருங்கள். கம்பீரம் என்பது நம்மளே இருக்கும் ஒரு அழகு. அதுவும் இல்லாமல் எதை பற்றியும் பயம் இல்லாமல் இருங்கள் என்று நமக்கு உறுதிமொழி அளிக்கிறார்கள். எல்லாம் கடவுளின் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. நம்மால் கவலைப்பட்டு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. எதை பற்றியும் கவலைப்படும் இல்லாமல் இருங்கள், எல்லாம் நன்றாகவே நடக்கும் என்று ஸ்ரீ மாதாஜி கூறுகிறார்கள். மற்றும் நாம் ஒரு துளியாக வேண்டும், ஒரு சிறிய துளியாக வேண்டும். ஒரு பெருங்கடலில் நாம் ஒரு சிறு துளி என்ற உண்மையை உணர வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதே மாதிரி கடவுளால் எல்லாவற்றையும் அவரின் கவனத்தில் கொண்டு வரப்பட்டு விட்டது. நாம் கவலைப்பட வேண்டியது எதுவுமில்லை, பயப்பட வேண்டியது எதுவுமில்லை. புதிய வருடத்தில் புதிய முயற்சியை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய கவனம் எல்லாம் சகஜ யோகாவில் மட்டுமே இருக்கட்டும் அப்படி என்று கூறுகிறார்கள். ஆனா உங்களுக்கு ஒரு விளக்க உரை இருக்குன்னா நீங்களும் கூறலாம். இல்ல, நீங்க சொன்னது சரி. நாங்க இப்போ தியானத்தில் இருந்து கொண்டே மியூசிக் கேட்கலாம். நான் அதற்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கிறேன். ஓகே.
ஒரு நிமிஷம் இருங்கள், தியானத்தில் தொடர்ந்து இருங்கள். கண்களை மூடிக்கொண்டு 2 கைகளின் உள்ளங்கைகளிலும் கவனத்தை செலுத்துங்கள். இதுவே எளிமையான முறையில் தியானம். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய ஒரு 10 நிமிடம் இந்த புது வருஷத்திற்காக 10 வருட புது வருட தியானத்திற்காக ஒரு 10 நிமிஷ சங்கீதம் இசை நிகழ்ச்சி ஒன்றை உங்களுக்காக அளிக்கின்றோம். நீங்கள் கண்ணை திறந்து, ஆனால் கவனத்தை தலையில் வைத்துக்கொண்டு கண்ணை திறந்து நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த இசை நிகழ்ச்சியானது இளைய வயது சாய யோகிகளால் நடத்தப்பட்டது. சமீபத்தில் ஒரு வாரத்திற்கு முன்னாடி வெவ்வேறு இடங்களில் இருந்து அவர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரொம்பவும் அழகாக செய்திருந்தார்கள். இந்த இளைஞர்கள் சிறு வயசில் இருந்தே சகஜ யோகாவில் தியானத்தில் வளர்ந்தவர்கள். அவரது பெற்றோர்கள் சகஜ யோகா செய்தவர்கள். அவர்கள் சிறு வயதில் இருந்தே சகஜ யோகா தியானத்தில் வளர்ந்தவர்கள். மிகவும் அழகாக செய்திருக்கிறார்கள். பார்த்து மகிழுங்கள். இன்னும் ஒரு சிறிய விளக்கம் நான் கொடுக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இந்த திரையை பார்த்தீர்கள் என்றால் அந்த பாடலின் பெயரும் அதை பாடியவர்களின் பெயர்களும் ஆங்கிலத்தில் உள்ளது. பாடல் பரமேஸ்வரி பகவதி நிர்மலா. அது ஒரு குருவுக்கு சமர்ப்பணம், நமது குரு ஸ்ரீ மாதாஜிக்கு சமர்ப்பணமான பாடல். இதை அதாவது இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாத்திய கருவிகளால் மட்டுமே பாடப்பட்டது. புல்லாங்குழல் மற்றும் வயலின் மற்றும் பியானோ, அதை விட இன்னொரு அருமையான ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று. அதை 4 பேர் அந்த இசையை வழங்கி இருக்கிறார்கள். சிவாங்கி அவர் ரொமேனியா நாட்டை சேர்ந்தவர். அட்ரிஜா அவர்கள் அமெரிக்காவில் உள்ளார்கள். அவர் இந்தியாவை சேர்ந்தவர். மற்றும் ரிஷி நாயர், நிர்மல் நாயர் என்று 2 சகோதரர்கள். அவர்களும் இந்தியாவை சேர்ந்தவர்கள். தற்போது அமெரிக்காவில் இருக்கிறார்கள். பார்த்து மகிழுங்கள். திரையை பாருங்கள்.
இப்பொழுது ஒரு நிமிஷம் தொடர்ந்து அந்த தியான நிலையில் இருங்கள். உங்கள் கவனத்தை முழுமையாக உச்சியில் வைத்திருங்கள். ஒரு நிமிஷத்தில் நாங்கள் அந்த தியானத்தை முடித்துக் கொள்வோம். இரண்டு கைகளிலும் கவனத்தை செலுத்துங்கள். தலையின் மீதும் கவனத்தை செலுத்துங்கள். மிகுந்த அமைதியை உணர்ந்தீர்களானால் இரண்டு கைகளிலும் தலையின் மீதும் நல்ல ஒரு குளிர்ந்த மெல்லிய நுண் அதிர்வினை உணரலாம். இதைத்தான் நாம் தியானத்தில் வைப்ரேஷன்ஸ் என்று கூறுகிறோம். தியானத்தை தொடங்குவதற்கு முன்பும் தியானத்தை முடித்துக் கொள்ளும் முன்பும் நாம் செய்ய வேண்டியது வந்து நிகழ்ப்படுவது. முடித்துக் கொள்ளும் முன்பு கண்களை மூடிய நிலையில் இடது கையை நம்முடைய வயிற்றின் நடுப்பகுதியில் வைத்துக்கொண்டு அதன் மீது வலது கையை வைத்துக்கொண்டு மெதுவாக வலது கையை சுற்றி கைகளை மேல் நோக்கி செலுத்தி தலையின் மீது எடுத்துக்கொண்டு முதல் முறையாக ஒரு முடிச்சை இடவும். இரண்டாவது முறை வயிற்றின் கீழ்ப்பகுதியில் வைத்துக்கொண்டு மெதுவாக இரண்டு கைகளும் மேல் நோக்கி செலுத்தி வலது கையினை சுழற்றி கொண்டு தலையின் மேல் பகுதியில் கொண்டு 1 2 முறை. மீண்டும் மூன்றாவது முறையாக அதே போல் கீழிருந்து மேல் நோக்கி செலுத்தி 1 2 3. பின்பு கவச்சம் எடுத்துதல். இடது கையினை இடது பக்கத்தில் வைத்துக் கொண்டு வலது கையை மட்டும் இடது கையின் மேல் வைத்து இடமிருந்து வலமாக வலப்பக்கம் செய்து மீண்டும் வலப்பக்கம் இருந்து தலையை மேல் நோக்கி கொண்டு சென்று இடது பகுதியில் விடவும். ஒரு முறை மூலாதாரம் சுவாதிஷ்டானம், நாடி, ஹிருதயம், விஷுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ரம். இரு கரங்களையும் கூப்பி நமக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜிக்கும் கடவுளுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு சிறிய பிரார்த்தனை. ஸ்ரீ மாதாஜி, என்றும் இந்த நிலையினை தாருங்கள். எண்ணங்களற்ற நிலையினை தாருங்கள். சிந்தனைகளற்ற நிலையினை தாருங்கள். மன அமைதியை தாருங்கள். எனக்கு ஒரு பேரானந்த நிலையை எப்பொழுதும் தாருங்கள். இந்த ஒரு சந்தர்ப்பத்திற்கு நன்றி என்று பிரார்த்தனை செய்துவிட்டு மெதுவாக உங்கள் கண்களை திறக்கலாம். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருப்பினும், கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் தெரிவிக்கலாம். முகநூலில் இருப்பவர்கள் கமெண்ட் பகுதியின் வாயிலாக செய்தீர்களால் நாங்கள் அதற்கான விடைகளை கூறுவோம். உங்களுடைய வருகைக்கு நன்றி, நேரத்திற்கும் நன்றி. மீண்டும் ஒருவரை உங்களை எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தரட்டும் இந்த ஆங்கில புத்தாண்டு. இணையண்ணா. தனம், சந்திரன். இன்றைக்கு பஹி என்ற ஒருவர் புதிதாக இணைந்திருந்தார். போயிட்டார் நினைக்கிறேன். பஹி, அடுத்தது தனம், சந்திரன். அவர்கிட்ட ஆடியோ இல்லை, ஆனால் அவருடைய அனுபவம், ஏதாவது கேள்விகள் நீங்கள் சட் மூலமாக எங்களுக்கு தரலாம். அதோடு ஃபேஸ்புக்லையும் நிறைய பேர் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய அனுபவங்கள், ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் சட் வழியாக எங்களுக்கு அனுப்புங்கள். ஃபேஸ்புக்கில் நலாயினி உதயகுமார் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அருமை இளம் கலைஞர்கள் வாழ்க வளமுடன். மற்றும் திஷாந்தி சொல்லி இருக்கிறார்கள், மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி.
இன்று புதிதாக இணைந்தவர்கள் தயவு செய்து உங்களுடைய அனுபவங்கள், உங்கள் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்கள். எப்படி உணர்ந்தீர்கள் இந்த தியானத்தை? உங்களுக்கு எந்த விதமான மாற்றத்தை உணர்ந்தீர்கள் உங்களினுள்? இதை எங்களுக்கு பகிர்ந்தால் மிகவும் உதவியாக இருக்கும். உதயகுமார் சார், நீங்க சொல்லுங்க. நான் ஒரு அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்ந்தேன். மற்றது வலது கையில ஒரு குளிர்ந்த உணர்வு முதல் முறையா வந்தது. இவ்வளவு நாளும் அப்படியே உள்ளங்கையில வரையில் அப்படி ஒரு உணர்வு. இப்ப இன்றைக்கு அதை நான் உணரக்கூடியதா இருந்தது. மற்றும்படி வைப்ரேஷன் வந்து கொண்டு அந்த குளிர்ந்த உணர்வு இன்றைக்கு தான் வந்தது வலது கையில. நன்றி. நல்ல ஒரு மன அமைதியை உணர்ந்தீர்களா உதயகுமார் அவர்களே? மன அமைதியை உணர்ந்த நான் தொடர்ந்து இருக்கணும் போல இருந்தது. ஓ, சூப்பர். வேற யாரு புதுசு இன்னைக்கு? திஷாந்தி எழுதியிருக்கிற, நான் தலையில் மிகவும் குளிர்ச்சியை உணர்ந்தேன். கைகள் இரண்டும் நல்ல லேசாக இருந்தது. திஷாந்தி. நன்றி திஷாந்தி அவர்களே, தொடர்ந்து செய்யுங்கள், பேரானந்தம் அடையுங்கள், பயன் பெறுங்கள். அடுத்தது சுபாஷ் சங்கர், அவரும் இப்ப 2 மாதங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். Such an awesome day for me. Being January 1st, I feel this year will be very prosperous. Thank you everyone. Happy New Year. Jai Shri Mataji. Oh, Jai Shri Mataji. Nice. So nice. Yeah. சாந்தி, நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். உங்களுக்கு கை லேசாக இருந்தது. அப்போ இந்த கணம் போயாச்சுன்னு அர்த்தம். தலையிலே ரொம்ப நல்ல சைன், ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். We are very happy. So Dishanti, Subhash Shankar, Udayakumar sir, அவட்ட வைஃப் நலாயினி எல்லாரும் இப்ப 2 months ஃபாலோ பண்ணி கொண்டிருக்காங்க. Oh, very good. நல்ல இம்ப்ரூவ்மென்ட். ஜெயராணி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் Facebook வழியாக, இடது கை சூடு, வலது கை மெல்லிய சூடு, மகிழ்ச்சி அடைந்தேன். அவரும் இப்ப ஒரு 2 மாதமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த சூடு மாறுவதற்கு நம்ம அந்த உப்பு நீரின் ஒரு இதை முயற்சி செய்யலாம். அதை பின்வரும் வகுப்புகளில் அவர்கள் உங்களுக்கு சொல்லி தருவார்கள். உப்பு நீரின் வழியாக நம்முடைய உடலில் உள்ள எதிர்மறை சக்திகளையும் சூட்டினையும் எளிதாக எடுத்து நாம் மீண்டும் ஒரு குளிர்ந்த நிலையை உணரலாம். தியானத்தின் இதன் வெளிப்பாடு மிகவும் சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு அந்த உப்பு நீர்ல கால் வைக்கிறது நாங்க ஏற்கனவே அறிமுகப்படுத்தி அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. வெரி குட். இன்னைக்கும் காமிங்க, 2-3 நியூ கமர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஓகே. அந்த உப்பு நீர் மட்டும் அந்த இதை போடுங்க, போட்டோ எப்படி பண்ணணும். அந்த உப்பு நீர் ஸ்லைட போடுங்க. லலிதா மேம், நீங்க சொல்ல போறீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். சொல்லுங்க அம்மா, லலிதா மேடம். இப்போ இங்க பாக்குறீங்களா போட்டோல? நம்மளோட இந்த உப்பு நீர்ல உட்கார்றதுனால நம்மளோட இந்த 3 நாடி 7 சக்கரம் ஃபுல்லா என்னெல்லாம் அடைப்பு இருக்கோ, எவ்வளவோ நம்ம ரொம்ப கடந்த காலமும் எதிர்காலத்தை பத்தி ரொம்ப நினைச்சு அதெல்லாம் நிறைய நம்மளோட சக்கராசிலையும் நம்மளோட நாடிலையும் அது சேர்ந்திருக்கும். அந்த எதிர்மறை சக்திகள் அதெல்லாம் இந்த உப்பு நீர்ல உட்கார்றது அது உங்களுக்கு ஃபுல்லா போயிட்டு, இப்போ உங்களுக்கு சூடு வருது இல்லையா, அந்த சூடெல்லாம் போயிடும். அதுல முதல்ல உங்களுக்கு இடது பாகத்து நாடியும் வலது பாகத்து நாடியும் எப்படி நம்ம சமநிலைப்படுத்தணும்னு முதல்ல காமிச்சாங்க இல்லையா? அது நீங்க இந்த ரெக்கார்டிங் அனுப்புவாங்க, எகைன் நீங்க பண்ணி பார்க்கலாம். இதுமாதிரி உப்பு தண்ணியில உட்காந்து இதுமாதிரி டப்பு வச்சுக்கணும் சின்னதா, நம்ம கணுக்கால் வரைக்கும் தான் அந்த தண்ணி வரணும். அதுல உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம சமுத்திரத்துலயும் போகலாம், பக்கத்துல சமுத்திரம் இருந்ததுன்னா. பட் இது ரொம்ப நம்ம வீட்டுல பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கு. நமக்கு எந்த டைம்ல வேணா சமுத்திரம் எல்லாம் போக முடியாது இல்லையா? இனிமேல் இது பாருங்க, சமுத்திரத்தோட போட்டோ வந்துருக்கு பாருங்க, அப்படியும் போய் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுல இனிமேல் டப்பு வச்சுட்டு
2 காலையும் கணுக்கால் வரைக்கும் தண்ணி வச்சுட்டு நம்ம எல்லா சக்கராஸும் கால்லையும் இருக்கு. ஸோ அது த்ரூவா நம்மளோட கிளியர் ஆயிடும். அப்போ வந்து இப்போ பக்கத்துல ஒரு சின்ன மகுல நல்ல தண்ணி, ஃப்ரெஷ் தண்ணி வச்சுக்கணும். இதுல உப்பு போட்டிருக்கோம். அந்த உப்பு வந்து அந்த உப்பு தண்ணி வந்து நம்மளோட எல்லா எதிர்மறை சக்திகளை தண்ணியில இழுத்துடும். அது ஒரு 10 நிமிஷம் தான் உட்காரணும். அதுக்கப்புறம் ஒரு துணி பக்கத்துல வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கண்ணை திறந்து வச்சுக்கலாம், மூடியும் வச்சுக்கலாம். தியான நிலையில உட்காந்துக்கோங்க. அப்புறம் பேலன்சிங் சொல்லி கொடுத்தாங்கல்ல, எப்படி நம்ம சமநிலைப்படுத்தணும், அதுவும் இதுல உட்காந்தும் பண்ணலாம். கையை மேல நம்ம நாற்காலியில தான் உட்கார முடியும் உப்பு தண்ணியில உட்காரும்போது. அப்போ சும்மா கையை பூமிக்கு நேரம் வச்சுக்கலாம். ஓகே. அப்புறம் அந்த ரைட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஆகாசத்துக்கு நேரம் காமிச்சிருந்தாங்க. ஸோ அது மாதிரி பண்ணலாம். ஆனா இதுல உட்காந்து நீங்க வந்து இந்த குழந்தை கூட இந்த உட்காந்துருக்க பாருங்க, இந்த லேடி, இதை பார்த்துக்கோங்க. நீங்க குளிர் நீர் வலது நாடியில ரொம்ப சூடு தெரிஞ்சது உங்களுக்கு, வலதுக்கெல்லாம் கொஞ்சம் குளிரா தண்ணி வச்சுக்கோங்க. இடது நாடினா கொஞ்சம் வார்மா வச்சுக்கோங்க. அப்படி 2 சமநிலையா வச்சிருந்தாலும் எல்லாம் கிளியர் ஆயிடும். ஆனால் உப்பு போடணும் மறக்காம. அதுக்கப்புறம் இந்த நல்ல தண்ணி எடுத்து 2 காலையும் எடுத்து கழுகணும். அதுக்கப்புறம் இந்த தண்ணிய காலை தொடச்சுட்டு இந்த தண்ணியை கொண்டு போய் நம்ம கழிவறையில கொட்டிடணும். ஏன்னா இது நம்மளோட நிறைய எதிர்மறை சக்தி எல்லாம் அதுல இருக்கும். அதனால இந்த டப்பை வந்து அதுக்காகவே வச்சுக்கணும், வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இது மாதிரி பண்ணா உங்களுக்கு சமநிலை ஆயிடும். இது ஃபுல்லா இதுல போட்டிருக்காங்க பாருங்க, படிச்சுக்கோங்க. அதுவும் உட்கார்றதுக்கு முன்னாலே பின்னாலே பந்தன் போட்டுக்கணும். பந்தன் போடுறது சொல்லி கொடுத்தா இல்லையா? அப்போ அது வேணா அந்த மாதாஜியோட ஒரு வீடியோ ஒன்ஸ் மோர் போடலாம். அவர் காமிச்சு கொடுத்தாரு. ஆனா என்னாச்சுன்னா அவர் உட்காந்து இருந்தார் இல்லையா, அப்போ எங்கேருந்து வருதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்காரு. உண்மையாக இந்த புதிதாக இன்று இணைந்தவர்கள் நாங்கள் வார ஞாயிற்றுக்கிழமை தை 3ஆம் தேதி புதிதாக இணைந்தவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. அதில் உங்களுக்கு அறிமுக விளக்கம் மற்றது ஆன்ம விழிப்புணர்வு பயிற்சி முழுமையாக செய்து அதன் பிறகு வீட்டில் எவ்வாறு தியானத்தை தொடர்வது என்பதெல்லாம் விளக்கமாக சொல்லுவோம். மற்றது உங்களுடைய தொடர்பு நம்பர் தந்தால் நாங்கள் இது இந்த உப்பு நீரில் கால் வைப்பது, பந்தன் கவசம் போடுவது, அது பற்றிய விளக்கம் கொன்ற ஆவணங்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். மற்றது எமது ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு மாலை 7 மணிக்கு எங்களுடைய வகுப்புகள் இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து வகுப்புகள் வைத்துக் கொண்டு வருகிறோம். இப்போ 2 மாதங்களாக நவம்பர் 7ஆம் தேதி ஆரம்பித்தோம். 2 மாதங்களாக பல பேர் எங்களது வகுப்புகளை பின்பற்றி வருகிறார்கள். புதிதாக வந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வரலாம். அதை தொடர்ந்து பிறகு நீங்கள் எங்களுடைய வகுப்புகளில் சேரலாம். இந்த ஸ்லைடில் வந்து இந்த ஸ்கிரீன்ல வந்து வெள்ளி புதிதாக இணைபவர்களுக்கு என்று இருக்குது. உண்மையில் இந்த வாரம் வந்து ஞாயிறு என்று ஒரு வெள்ளி முடிந்து விட்டது ஏற்கனவே. எனவே இந்த வாரம் வரும் ஞாயிறு மாலை 7 மணி இந்திய இலங்கை நேரப்படி புதிதாக வருபவர்களுக்காக ஆன்மீக விழிப்புணர்வும் மற்றும் அறிமுக வகுப்பும் நடைபெறும். தயவு செய்து இணையுங்கள். சந்தர்ப்பத்தை பொறுத்து தொடர்ந்து வருபவர்களுக்கு நாங்கள் ஜூமில் இருந்தால் சைட் ரூமில் சில வேளை சந்தர்ப்பத்தை பொறுத்து நடத்த முடியும். அப்படி முடியவில்லை என்றாலும் நீங்கள் மீண்டும் அந்த அறிமுக வகுப்பில் கலந்து கொள்வது இன்னும் நல்லதுதான். அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் கலந்து கொள்வதால் இப்ப புதிதாக வருபவர்களுக்கு நீங்களும் சேர்ந்து தியானம் செய்வதால் நீங்கள் அவர்களுக்கு உதவ தொடங்கலாம். இனி யாரோடைய மைக்ல இருந்து சரியான பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய வருது. தயவு செய்து பார்த்து அதை நிறுத்தி நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாமா? கேள்வி ஒன்றும் இல்லை என்றால் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். அவங்க மைக்கு இல்ல. 2 மாசம் எல்லாருமே என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் அனுஷா சுப்பிரமணியமும் இணைந்திருக்கிறார்கள். அவர் வந்து இப்ப கொஞ்ச நாளாக இணைய தொடங்கி இருக்கிறார்.
வணக்கம் அனுஷா சுப்பிரமணியம். உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய அனுபவங்கள், கேள்விகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வதென்றால் இந்த சட் மூலம் எங்களுக்கு அறிய தாருங்கள், அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் எழுதலாம். எல்லோருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும். ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் அனைவர்களுக்கும் வணக்கம். மீண்டும் இனிய ஆங்கில புது வருட வாழ்த்துக்கள். இந்த புதிய வருடம் 2021 உங்களுக்கு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் அத்துடன் ப்ராஸ்பரஸ், அதாவது வளமாகவும் அமைய வாழ்த்திக் கொள்கின்றோம். எங்கள் அன்னை அவர்களை வேண்டிக் கொள்கின்றோம். தியானத்தை தொடர்ந்து செய்யுங்கள். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 2 தடவை காலை மாலை வீட்டில் செய்யுங்கள். மிகுந்த பயனை அடைவீர்கள். மீண்டும் நன்றி. ஃபேஸ்புக் வழியாக இணைந்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜூமில் இருப்பவர்கள் ஒரு 5 நிமிஷங்கள் இருக்கலாம்.